கேட்குறதா? கோபிகா ஜீவனஸ்மரணம் ஜானகீகாந்தஸ்மரணம் நமः பார்வதீபதயே புலா புண்டலீகவரதா सद्गुरुनाथ महाराज की, प्रेमिकेंद्र सद्गुरु महाराज की, सद्गुरु विठलदास महाराज की, समस्त साधु मंडली की, आंजनेय मूर्ति की। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि स्वसखनभृतचेताः तद्व्यदस्तान्यभावोऽपि लीलाकृष्टसारस्तदीयं व्यतनुतकृपया यः तत्त्वदीपं पुराणं तम् अखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्घ्रये। मुखं करोति वाचालं पङ्कुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। भक्तवात्सल्यजलधे परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजम्। दूरीकृतसीतार्तिः प्रकटीकृतरामवैभवस्फूर्तिः दारितदशमुखकीर्तिः पुरतो मम भातु हनुमतो मूर्तिः। नायं देहः देहभाजां नृलोके कष्टान् कामान् अर्हते विद्भुजां ये। तपो दिव्यं पुत्रकायेन सत्वं शुद्ध्येत्यस्मात् ब्रह्मसौख्यं त्वनन्तम्। यत्र यत्र चतुर्वक्त्रा श्रीमद्भागवतं भवेत् तत्रापि गच्छ गच्छाகம் கௌரியதா சுதவத்சலா அப்படின்னு பிரம்மதேவனை பார்த்து வைகுண்டவாசியாக இருக்கக்கூடிய பிரபு சொல்லியிருக்கார். எந்த கிரகத்தில் ஸ்ரீமத் பாகவதம் இருக்கோ, யார் ஸ்ரீமத் பாகவதத்தை பாராயணம் பண்ணுறாளோ, யார் ஸ்ரீமத் பாகவதத்தை பிரவச்சனம் பண்ணுறாளோ, அங்கே நான் எப்படி திரும்ப அவளுக்கு அனுகிரகம் பண்ணுவேன். பகவான் சொல்லும்போது இப்போது அப்போ தான் ஒரு கண்ணுக்குட்டி கண்ணு போட்டிருக்குன்னா, கண்ணு போட்ட கண்ணுக்குட்டியை பார்க்காம அந்த மாடால் இருக்க முடியுமோ? அந்த பசியோடு இருக்கிற அந்த கண்ணுக்குட்டி அப்படி இருக்கும்போது அந்த மாடால் நிற்க முடியுமோ? ஓடி எப்படி அதுக்கு ஹிதமாக இருக்கக்கூடிய பாலை கொடுக்குமோ, அந்த மாதிரி யார் ஆற்றுலெல்லாம் ஸ்ரீமத் பாகவத பாராயணம் பண்ணிட்டு யாரெல்லாம் பக்தி ஸ்ரத்தையோட பகவத்குணத்தை கேட்குறாளோ, அவள் ஆற்றுல அந்த மாடு எப்படி அந்த கண்ணுக்குட்டியை பார்த்து ஆசையாக வருதோ, அந்த மாதிரி அவர்களை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன், அவளை கண்ணுக்குட்டியாக நினச்சி நான் சந்தோஷப்படுவேன்னு பகவான் சொல்கிறார். இப்படி பகவானுடைய வாக்கு அப்பேற்பட்ட பரம புண்ணியமான கிரந்தம். கலௌ கீரேன பாஷிதம் அப்படின்னு
இதுக்கு முன்னாடி பரியந்தம் வந்த புராணங்கள் எல்லாமே மற்ற யுகங்களில் வந்தது. நம்ம கலியுகத்தில் வந்தது ஸ்ரீமத் பாகவதம். கலௌ கீரேன பாஷிதம். ஏன்னா கலியுகம் பிறந்து முதல் ராஜா யாருன்னா பரீட்சித். அந்த பரீட்சித்து கொஞ்ச நாள் ராஜபரிபாலனம் பண்ணி அவருக்கு ஒரு பிராமண சாபம் அடைஞ்சு கங்கா தீரத்துக்கு வந்தபோது எனக்கு யாராவது கதி இருக்காளா, எனக்கு கரையேற்றுறதுக்குன்னு கதி இருக்காளான்னு இருக்கும்போது அப்போ பிரம்மனிஷ்டால் வரா. நீ கவலைப்படாதரா, எங்கள் அப்பாட்ட அத்தியனம் பண்ண பாகவதம் இருக்குது, சப்தாக கிரமத்தில் சொல்கிறேன், 7 நாளில் தானே ஒன்று வந்து அந்த பாம்பு கிடிண்ட போகிறது மேலே, அதனால் 7 நாள் சப்தாக கிரமத்தில் சொல்கிறேன், நீ கவலையே படாத, உன்னை நான் கரை ஏற்றுறேன்னு அபயம் கொடுத்தார். இப்படி யாரால் அபயம் கொடுக்க முடியும்? பிரம்மனிஷ்டாலால் தானே முடியும். இப்படி யாராவது வந்து கேட்டான்னா அவள் கூட சேர்ந்து நம்மளால் அழதான் முடியும். கரை ஏற்றுறேன்னு நம்மளால் சொல்ல முடியுமா? பிரம்மனிஷ்டால் சொல்லி செஞ்சு காமிச்சார். என்ன ஆச்சரியம்னா, அவர் முதல் நாள் வரும்போது பரீட்சித்து அழுதுண்டே வந்தான். ஐயோ பிராமண சாபம் வந்துருத்தே, நான் வந்து சாக போகிறேன்ற பயம் கிடையாது எனக்கு, ஆனால் இந்த லோகத்தில் நான் வந்து ராஜாதிராஜன் சக்கரவர்த்தி, ஆனால் பரலோகம்னு ஒன்று அதுக்கு வேணுங்கிற தனம் சம்பாதிக்கிறதுல பரம தரித்திரனாக இருக்கேன், எதுவுமே நான் எனக்காக சம்பாதிச்சுக்கல, இந்த லோகத்தில் நான் வந்து அப்பேற்பட்ட சக்கரவர்த்தி, இப்படிலாம் சொல்லி அழறான் அந்த சுகாச்சாரியால்கிட்ட வந்து சொல்லி பரீட்சித். இது முதல் நாள் அன்றைக்கி நடந்தது. முடியிற அன்னைக்கு 7வது நாள் அன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா, அந்த பரீட்சித்தை பார்த்து கண்ணும் கண்ணீருமா சுகாச்சாரியால் சொல்கிறாராம், என் வாக்குனால் கேட்ட இந்த பகவத் குணத்தை கேட்ட உடனே இந்த தக்ஷகன் வந்து கடிக்கிறது என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு கண்ணு கண்ணீருமான்னாராம். அதுக்கு பரீட்சித்து சொல்கிறாராம், கடிச்சா கடிச்சிட்டு போகிறான், இந்த சரீரத்தை தானே கடிக்கிறான், ஆத்மாவுக்கு ஏது கடிக்கிறதெல்லாம், நான் நீங்கள் சொல்கிற அந்த பகவத் குணத்தில் எனக்கு பகவான் உள்ள தெரிய ஆரம்பிச்சிட்டான், நீங்கள் சொல்லும்போதும் உள்ள பகவான் தெரியுறான், உங்களை பார்த்தா நீங்களே பகவத் ஸ்வரூபமாக இருக்கேள், எங்கே பார்த்தாலும் பகவன் தெரிகிறான்னு 7 நாள் சப்தாகத்தில் அந்த நிலைக்கு கொண்டு வச்சுட்டார் பிரம்மனிஷ்டால். அப்படி கொண்டு வச்சா முதல் நாள் அன்றைக்கி பரீட்சித்து அழறான், கடைசி நாள் அன்றைக்கி இப்பேற்பட்ட பக்தனாக இருக்கக்கூடிய ஒன்றை கடிக்க வரான், என்னால் பார்க்க முடியாதுன்னு வருத்தப்பட்டுன்னு சுகாச்சாரியால் கிளம்புறார். இப்படி அந்த பாகவதமானது அப்படி மாற்றினது அப்பேற்பட்ட பரம புண்ணியமான கிரந்தம். இந்த பாகவதத்தில் வராத கதையே கிடையாது, எல்லா கதைகளும் சொல்கிறார். ஏன்னா அப்படி அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு கேள்விக்கும். இப்போ விதுர மைத்ரேய சம்வாதத்தில் தான் நேத்தியோடைய கதையை சொல்லணும். விதுரரும் மைத்ரேயதோட சம்வாதத்தை எடுத்து பார்த்தா இவர் கெட்டிக்காரரா அவர் கெட்டிக்காரரான்னு நம்மளுக்கு ஜட்ஜே பண்ண முடியாது. விதுரருக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஏன்னா விஷயம் தெரிஞ்சு ஒருத்தன் கேள்வி கேட்குறான்னா அவனுக்கு பதில் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். சும்மா ஒன்றுமே தெரியாமல் சந்தியாவனா என்ன எது என்ன போகிற போக்கில் கேள்வி கேட்டானா சொல்லிட்டு போயிடலாம், அவனுக்கே எல்லாம் தெரியும் சந்தியாவனம், அவனே விதுர நீத்தின்னு ஒன்று எழுதி வச்சிருக்கான். அப்படின் போது அவன் கேள்வி கேட்டானா அவனுக்கு பதில் சொல்லணும்னா அதுக்கேற்றது போல் பதில் சொல்லணும். அப்போ தான் அதனுடைய வெயிட் அந்த அந்த லெவலில் இருக்கணும் அந்த பதிலானது. மைத்ரேயர் அதுக்கு தகுந்தது போல் சொல்கிறாராம். இவர் கேள்வி கேட்குறதே அந்த சாரமான விஷயத்தை தான் போய் தொடுவார் விதுரர். அதை தொடும்போது அதுக்கு மேலே ஆரம்பிப்பார் மைத்ரேயர். ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிட்டு வரார். விதுர மைத்ரேய சம்வாதமாக பார்த்தா வரிசையாக அந்த சரித்திரங்கள் தான் 3வது 4வது ஸ்கந்தம். கபிலோபதேசம், பிருதுச்சரித்திரம், புரஞ்சனோபாக்கியானம், அப்புறம் வரக்கூடிய அந்த பிரச்சேதஸ்களுடைய கதை, துருவச்சரித்திரம், தக்ஷயஜம், இதெல்லாம் விதுர மைத்ரேய சம்வாதமாக வரக்கூடிய கதைகள். இந்த 3ய ஸ்கந்தம் 4th ஸ்கந்தம் முடிச்சதுக்கப்புறம் பஞ்சமஸ்கந்தம். இந்த பாகவதத்தில் பஞ்சமஸ்கந்தம் ஏன் அவள் கத்தியத்தில் வடிவமைச்சிருக்கா அப்படின்னா, வரிசையாக ஞானிகளெல்லாம் பிரம்மனிஷ்டால் சுதந்திரமாக தான் சொல்லணுன்றதுனால இப்போ தன் நிலையில் இருக்கிறவா எல்லாரும் பிரம்மனிஷ்டாலாக இருக்கக்கூடியவா எல்லாரும் கஷ்டப்பட்டு சாதனையினால் அந்த இடத்த அடைந்த மகான்கள் எல்லோரும் பிரியவர்த்தன்லேருந்து ஆரம்பித்தா எல்லாரும் இதில் ஒருத்தர் 2 பேர் தான் காமியாக இருந்து வீணாக போயிட்டான். யாரை பார்த்தாலும் நீங்கள் அந்த வம்சத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஞானிகளாக தான் இருந்திருக்கா. அந்த ஞானம் வள்ளியும் போய் கீழே விழுந்தாலும் திருப்பி அந்த இடத்துக்கு போயிடுவான். அப்படி உத்தம சரித்திரமாக இருக்கிறதுனால அந்த பஞ்சமஸ்கந்தத்தை கத்திய ரூபத்தில் வடிவமைச்சிருக்கா. பகவானுடைய புள்ள பிரம்மாவோட புள்ள சுவாயம்பூமனு, சுவாயம்பூமனுடைய புள்ள பிரியவர்த்தன். பகவான்கிட்டேருந்து பார்த்தா ரொம்ப கிட்டக்க. அந்த பிரியவர்த்தன் வந்து இவர் ஆரம்பத்திலேயே நாரதஸ்ய சரணோபசேவையான்னு நாரதருடைய திருவடி ஆசிரியிச்சு அவர் வந்து அந்த பாகவத தர்மத்தில் இருந்துட்டார். அவர் இப்போ வந்து இந்த பிராச்சீன பர்ஹிஸனுடைய புத்திரராக இருக்கக்கூடிய பிரச்சேதஸ்கள் தபஸுக்கு கிளம்பிட்டான். இப்போ பிராச்சீன பர்ஹிஸும் தபஸுக்கு கிளம்பிட்டான். மேலே யாருமே இல்லை அப்படின்ன உடனே அப்போ வந்து இப்போ சுவாயம்பூமனுக்கு அந்த பொறுப்பு வருது.
யாரை வந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ண சொல்லலாம், யாரை ஜெகத் சிருஷ்டியை மேலே பண்ண சொல்லலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பிரியவர்த்தன் ஞாபகம் வந்தது. பிரியவர்த்தனை போய் கூப்பிட்றதுக்கு அவருக்கே பயமா. அவர் வந்து தன்னுடைய புத்திரன் தான் பிரியவர்தன். ஆனால் அவரை போய் நீ போய் இப்போ அவன் வந்து உத்தமமாக இந்த எல்லாத்தையும் விட்டுட்டு நாரதருடைய திருவையை ஆசிரியிச்சு பரமஹம்சனாக இருந்துட்டு பரம பவித்திரமாக வாழ்ந்துட்டுருக்கான். அவனை பிடிச்சி சம்சாரத்தில் இழுத்து விடுறதுக்கு அவருக்கு இஷ்டம் இல்லை. ஆனால் வேறு வழி இல்லை. அவர் தன்னுடைய அப்பாட்ட சொல்கிறார். அவர் அங்கேருந்து கிளம்பி வந்து நீ என்னப்பா நான் என்ன ஆசைப்பட்டா இந்தந்த பதவியில் எல்லாரும் உட்காண்ட்ருக்கோம், ஜெகத் சிருஷ்டி நடக்கணுன்றது பகவானுடைய ஆக்ஞை, அதனால் எல்லாம் பண்ணி தான் ஆகணும்னு பலவிதமாக உபதேசம் பண்ணுறார். அந்த உபதேசத்துக்கெல்லாம் மயங்கலியான் பிரியவர்த்தன். பிரம்மதேவன் பரமேஷ்டி அவருடைய வாக்கை மதிக்கணுன்றதுக்காக நாரதர்கிட்ட கேட்டவுடனே நாரதர் போயிட்டு வா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணினார். பிரியவர்த கிருதம் கர்ம கூணு குறியாத் வினேஸ்வரம்னு பகவானை தவிர வேற யாராலையும் பண்ண முடியாது. இதுதான் பகவத் பக்தர்களுடைய மகிமை. அவள் எந்த காரியமும் பண்ண மாட்டா, ஆனால் பண்ணினா டாப் மோஸ்ட்டாக தான் பண்ணுவாள். அவளுடைய அந்த பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும் அவர்கிட்ட. அவர் பாட்டுக்கு ராஜ பரிபாலனம் பண்ணுறார். சூரியன் என்ன ஒரு பக்கம் தான் இருக்குது, ஒரு பக்கம் பகல் ஒரு பக்கம் ராத்திரி, இப்படிலாம் பூமி இருக்கக்கூடாது. எப்போ பார்த்தாலும் பகல் தான் இருக்கணும்னு ஒரு ரதத்தை எடுத்துன்னு கிளம்புறார் அவர். எங்கெங்கெல்லாம் அஸ்தமனம் ஆகி வெளிச்சம் இல்லையோ அங்கெல்லாம் அவர் ரதம் போகிறது சூரியனுக்கு சமமாக. அதனால் அந்த ராஜ்யத்தில் ராத்திரியே இல்லையா, அப்படி எல்லாருக்கும் பகல் தான் இருக்கணும்னு போகிறார். அவருடைய அந்த தேர்லேருந்து அங்கே பூமியில் சஞ்சாரம் பண்ணி அதனால சப்த தீபங்கள் ஏற்பட்டதுன்னா அந்த தீபம் அந்த தேர் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும். சூரியனுக்கு சமமாக ஒரு தேர் சஞ்சாரம் பண்ணணுன்னா அது எவ்வளோ பிரகாசமாக இருந்திருக்கும். இப்படிலாம் பண்ணினா பிரியவர்த்தன். அவருடைய புத்திரன் ஆக்னீந்திரன். அவருக்கு மொத்தம் வந்து 13 குழந்தைகள். 3 குழந்தைகளை மன்வந்தராதிபதியாக பண்ணார். மற்ற 10 பேரில் 3 பேர் சுத்த சத்துவத்தோடு இருந்தார்கள். அவர்கள் சந்நியாசம் வாங்கிட்டு கிளம்பிட்டான். இந்த 7 தீபத்தை 7 குழந்தைகளுக்கு அவர் வந்து பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார். அதில் ஜம்பூத் தீபம் பிரதான தீபம். இப்போ நம்ம இருக்கமே இதுக்கு ஜம்பூத் தீபம்னு பேர். இந்த ஜம்பூத் தீபத்தை ஆக்னீத்ரன்னு ஒருத்தன் அவன் பரிபாலனம் பண்ணால். அவன் வந்து கொஞ்சம் காமியாக இருந்தான். ஒரு பூர்வ சித்தின்ற அப்சரஸோட சௌக்கியமாக இருந்துட்டு இது எனக்கு போதும், இது இருந்து பித்ருலோகத்துக்கு போகிறேன்னு அப்படி இருந்தான். இந்த ஆக்னீத்ரன் ஒருத்தன் தான் இந்த வம்சத்தில் பார்த்தா கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தவன். பாக்கி எல்லாரும் வரிசையாக மகாத்மாக்கள் தான் எல்லாரும். அடுத்தது இந்த ஆக்னீத்ரனுடைய மூத்த பிள்ளையாக இருக்கக்கூடிய நாபி. அந்த நாபிக்கு அவர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணியிருக்கார். இந்த ஆக்னீத்ரனுடைய மனைவி பூர்வ சித்தி அவ மகா கெட்டிக்காரி. அவள் ஒரு தேவ அப்சரச ஸ்திரீ. அவளுக்கு 10 குழந்தைகள் பிறக்கிறான். அந்த 10 குழந்தைகள் என்ன பண்ணால் ஜம்பூத் தீபத்தை 10 நாடாக பிரித்து அந்த 10 குழந்தைகளை பரிபாலனம் பண்ணோம்னார். இந்த பிரதானமாக இருக்கக்கூடிய நம்ம இந்த பாரத தேசம் கிம்புருஷம் ஹரிவர்ஷம் இதெல்லாம் பார்த்தா நம்ம இந்த நாபிகிட்ட கொடுத்து பரிபாலனம் பண்ண சொன்னால் அந்த நாபி பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார். இப்போ ஏற்பட்ட நாபிக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. குழந்தை பாக்கியம்னே எல்லா ரிஷிகள்கிட்ட போய் கேட்ட உடனே யாகம் பண்ணலாம் அப்படின்னு ரிஷிகள் சொன்னார்கள். உடனே ஒரு யாகத்தை ஏற்பாடு பண்ணினார். பிரவர்க்கியம் அப்படின்னு பெயர் அந்த யாகத்தில். அது என்னன்னா அந்த யஜ்ஞ புருஷனை சேர்க்கக்கூடிய சமயம். அதுவரையும் தலையும் சரீரமும் தனியாக இருக்கும், மந்திரத்தினால சேர்ப்பா. அப்போ அந்த யஜ்ஞ புருஷன் அங்கே உண்டாரான்னு சாஸ்திரம். அந்த கிரியை நடக்கும்போது என்ன ஆச்சரியம்னா இந்த ஹோமகுண்டத்திலேருந்து பகவானே ஆவிர்வாகமாறு சதுர்புஜத்தோட. இவெல்லாம் அந்த யாகத்தினால இவனுக்கு சத்புத்திரன் உண்டானவனு தான் பிரார்த்தனை பண்ணினா. ஆனால் அவ பண்ணக்கூடிய அந்த பவித்திரமான யாகத்தை சந்தோஷப்பட்டு பகவானே அனுகிரகம் பண்ணுறதுக்காக வந்துட்டார். வந்த உடனே அந்த பகவானை பார்த்து இந்த ரிஷிகள்லாம் ஹோமம் தானே பண்ணிட்டு இருந்தா. பொதுவாக இப்படி ஹோமம் பண்ணிகிட்டே இருக்கும்போதோ வேதம் சொல்லிகிட்டே இருக்கும்போதோ உடனே அப்படியே டக்குன்னு எழுந்துன்றக்கூடாது. ஹரிஹி ஓம்னு சொல்லிட்டு தான் வேதம் சொல்லிகிட்டே இருந்தால் எழுந்துக்கணும். அதனுடைய ரிக்கு முடியறதுக்கப்புறம் தான் எழுந்துக்கணும். இப்படிலாம் கணக்கு இருக்குது. பகவானை பார்த்த உடனே அவன் என்ன பண்ணான்னா அந்த சுக்கு சுவத்தெல்லாம் கீழே வச்சா நமோ நமஹா நமோ நமஹா நமோ நமஹான்னு எழுந்துட்டான். இது சாமானிய தர்மம்னு ஒன்று, விசேஷ தர்மம்னு ஒன்று. சாமானிய தர்மம் என்னென்னா பூஜை பண்ணும்போது யார்கிட்டையும் பேசக்கூடாது, காஃபி குடிக்கக்கூடாது, டீ குடிக்கக்கூடாது, ஃபோன் வந்தால் பேசக்கூடாது, மற்ற விவகாரங்கள் வச்சுக்கக்கூடாதுன்றது பூஜை பண்ணும்போது இருக்கணும். அதே பூஜை பண்ணும்போது சஞ்சமே மயச்சமேன்னு பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு ஹரிய பிரம்ம சந்தத்தம் தன்மே ஜென்மத்தம்னு வேதம் சொல்லிட்டு வந்தார்னா எழுந்து போய் வரணும்னு கூப்பிடணும். அவர் பாதத்தை அலம்பி புரோக்ஷனை பண்ணிட்டு உள்ளே வர வச்சு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஜலம் வேணுமா இல்லை தாகசாந்திக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்கணும். இது விசேஷ தர்மம். இங்கே சாமானிய தர்மத்தை விட்டார்களாம் அந்த ரிஷிகள். ஏன்னா விசேஷ தர்மமாக இருக்கக்கூடிய பகவானே வந்துட்டார். சாத்தியமாக இருக்கக்கூடிய பகவான் வந்ததுக்கப்புறம் சாதனமாக இருக்கக்கூடிய இந்த யாக யஜ்யங்கள்லாம் எதற்கு? அக்கறைக்கு போகணுன்றது தான் நம்மளுடைய லட்சியம்னா அக்கறைக்கு போனதுக்கப்புறம் ஓடத்தை வச்சு நீ அவனாவது முன்னாடி இருப்பானோ? அக்கறைக்கு போயாச்சு இனிமேல் எதுக்கு ஓடும்?
அப்படின்னு தானே எல்லாரும் இருப்பான். அக்கறையாக இருக்கக்கூடிய பிரபுவே வந்ததுக்கப்புறம் இந்த சாதனைகள்லாம் தேவையில்லைன்னு நினச்சிட்டு விசேஷ தர்மத்தை அவலம்பிச்சு நமோ நமஹா நமோ நமஹான்னு நமஸ்காரம் பண்ணுறாலாம். என்ன பண்ணலான்னு நினச்சா எல்லாம் அவங்ககிட்ட இருக்குது. என்னத்தை கொடுத்து அவனை சந்தோஷப்படுத்த முடியும்? இந்த நமஸ்காரம் தான் அவன்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி தான் எங்கள் பெரியவாள்லாம் சொல்லி கொடுத்தான்னு நமஸ்காரம் பண்ணி அந்த ரிஷிகள் சொல்கிறாலாம். ஆச்சரியமான ஒரு கத்தியம். உன்னை சந்தோஷப்படுத்தணும்னா இந்த மாதிரி டின்னா நெய்யை கொண்டு வந்து ரிக்வேதத்தினால கூப்பிட்டு பசியோட பட்னியோட இருந்து எஜுர்வேதத்தினால ஹவிர்பாகத்தெல்லாம் கொடுத்து சாமவேதத்தினால ஸ்தோத்திரம் பண்ணி இப்படிலாம் யாகம் பண்ணி தான் உன்னை சந்தோஷப்படுத்தணுமான்னா அப்படி தான் நீ சந்தோஷப்படுறவன் இல்லை. நீ துளசிகா தூர்வாங்குரைரப்பி சம்பிருதையா சபர்யா கில பரம பரிதுஷ்யசி. கிருஷ்ணாய நமஹான்னு கையில் ஒரு உத்தரணி ஜலம் வச்சுண்டு அதில் துளசி வச்சுண்டு அவருடைய சந்நிதியில் போய் இப்படி அந்த துளசி தலத்தோட பஞ்சபாத்திர உத்தரணியோடு விட்டு, கிருஷ்ணா இன்றைக்கி என்னால் இதான் முடிஞ்சுது, உன் கிருப்பையில் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு 2 சொட்டு ஜலம் விட்டு இப்படி ஒரு தீர்த்தத்தை விட்டோன்னா போதுமா, அதே சந்தோஷப்பட்டுருவான். செலவே இல்லாமல் துளசி தலத்தில் ஜலம் விட்டாலே நீ சந்தோஷப்பட்டுருவ. இந்த யாகம் பண்ணி இப்படி தான் பண்ணணும்னு உன்னை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லணும்னு யாராவது இந்த மாதிரி உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறவா, பகவன் நாமம் சொல்கிறவா, பாகவதாலாம் இதை சொல்லலை. அது அவளுக்கு அனுகூலமாகன்றதுனால சொல்கிறேன்ற ஆச்சரியம் இல்லை. யார் யாக யஜ்யம் பண்ணுறார்களோ அவர்கள் சொல்லணும். அப்போ தானே அது அத்தாரிட்டியாக இருக்கும். அவர்களே சொல்கிறார்கள் இப்படி சொல்லி உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் சொல்கிறா. முதல்ல நீ வந்ததுக்கப்புறம் பிரபு எங்கள் வாக்கில் அனவரத்தமும் நாமம் இருக்கணும். நாங்கள் பசி தாகத்தில் கீழே மயங்கி விழுந்தாலோ அல்லது தும்பும் போதோ இரும்பும் போதோ கொட்டாவி விடும்போதோ ஏதாவது கஷ்டம் வரும்போதோ எங்கேயாவது இடிச்சுட்டோன்னா இந்த மாதிரி சமயத்தில் தவகுணகிருத்த நாமதேயானி எங்கள் வாக்கில் அந்த நாமம் வரணும். ஏன் இப்படி கேட்குறோம்னா இந்த வாக்கில் நாமம் இது மனசு நம்மளுடைய சுவாதீனத்தில் இல்லாத சமயம். நம்ம தும்பல் வரும்போது மனசு நம்ம சுவாதீனத்தில் இருக்குமா? நம்ம அப்படி ஒரு செகண்டில் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வரும் தும்பிடுவோம். எங்கேயாவது போய் இடிச்சுக்கிறோன்னா தெரிஞ்சால் இடிச்சுப்போமோ? தெரியாதனால தான் இடிச்சுக்கிறோம். பசிதாகத்தில் மயக்கத்தில் கீழே விழணும்னா பசிதாகம் வருதுன்னு தெரிஞ்சதுன்னா போய் ஜலத்தை குடிச்சிருவோம். அந்த மாதிரி இது என்னன்னா மனசு நம்ம சுவாதீனம் இல்லாத சமயம். அந்த சமயத்தில் நாமம் வேணும்னு ஏன் இவ பிரார்த்தனை பண்ணுறான்னா, பின்னாடி ஒரு காலம் இருக்கேன் சுவாதீனமே இல்லாமல் படுத்துன்னு இருப்போம்ல, அப்போ வரணுன்றதுக்காக இப்போலேருந்தே அபியாசம். அதுக்காக தான் முதல்லேருந்தே நாமத்தை கொடு, நாமத்தை வாயில் சொல்லணும், நாங்கள் நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணதுக்கு காரணம் என்னென்னா, அந்த சமயத்தில் இப்போ அபியாசம் பண்ணிட்டோன்னா மனசு சுவாதீனம் இல்லாத போது வாக்கில் ராமநாமம் ஓடிகிட்டே இருக்கும். ராமநாமம் ஓடிட்டே இருக்கும். இப்படிலாம் நடக்குமானா ஆச்சரியம். இப்போ 2001 நாங்கள் ஒரு ஆச்சரியத்தை பார்த்தோம். 2001 செப்டம்பர் மாதம் முதல் யாத்திரை பண்டரிபுரம் யாத்திரை போனோம் குருநாதர் கூட. நாங்கள் அப்போ தான் சேர்ந்தோம். பண்டரிபுரம் போனோம். அன்றைக்கி போன அன்றைக்கி 2001 செப்டம்பர். அப்போனாலும் நல்ல குளிராக இருந்தது பண்டரிபுரம். ராத்திரி வேலை நல்ல குளிராக இருந்தது. அன்றைக்கி ஏகாதசி. இன்றைக்கே ஏகாதசின்னா பண்டரிபுரம் எங்கே பார்த்தாலும் பஜனை பண்ணிட்டு இருப்பா ராத்திரி முழுக்க. நான் சொல்கிறது ஒரு 25 வருஷம் முன்னாடின்னா இன்னும் இவ்வளோ லௌகீகம் வராத சமயம். பார்த்தா ஒவ்வொரு மரத்தடியிலும் அவ பார்த்தா கட்டடமே கிடையாது, ஒரு மரத்தடி கீழே தீபத்தை ஏற்றி வெட்டி பிரதட்சணம் பண்ணிட்டு பஜனை பண்ணிட்டு இருக்கா. யாரும் எதுவும் இல்லை. ஒரு டோல்கி வச்சுன்னு இருக்கான், ஒரு பக்கவாஜ் வச்சுன்னு இருக்கான், ஒரு ஸ்ருதியை வச்சுன்னு பாட்டுன்னு பண்ணிட்டு இருக்கா. இந்த மாதிரி க்ஷேத்திர பிரதட்சணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரதட்சணம் பண்ணினோம். அப்படி பிரதட்சணம் பண்ணிட்டு வரும்போது அங்கே நாங்கள் தங்கியிருக்கிற இடத்து சாரதா பவன்னு பேர், சந்திரபாகா நதிக்கரையிலே இருக்கும். அது கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தால் ஒரு ஒரு திண்ணை, அதில் ஒரு வயசானவர் படுத்துட்டு இருக்கார். நன்னா தூங்குறார். தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ முனகிறார். சரி ஏதோ முனகிறார், அவருக்கு ஏதாவது இருந்தால் போத்தி விடலான்னு கிட்டக்க போய் குருநாதர் பார்த்தார். என்ன முனகிறாருன்னு பார்த்தா தூக்கத்தில் ராமகிருஷ்ண ஹரின்னு சொல்லிட்டு இருக்கு. முனகல்ல தூக்கத்தில் ராமகிருஷ்ண ஹரின்னு அவர் சொல்லணும்னா அவர் எவ்வளோ நாமஜபம் பண்ணியிருப்பார். இப்போ நடந்தது 2001. இல்லை எனக்கு ஒண்டி தான் இப்படி கேட்குறதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இஆர்ஐ ஸ்கூல்னு திருச்சியில் ஒரு பெரிய ஸ்கூல் இருக்குது. அதனுடைய பிரின்சிபல் ஸ்ரீனிவாசன் மாமான்னு பேர். அவர் வந்திருந்தார். இப்போ இல்லை, அவரை கூப்பிட்டு கேட்க சொன்னார், நீங்கள் பார்த்து கேளுங்கன்னு. அவரும் ஆமாம் அப்படின்ற ராமகிருஷ்ண ஹரி தான் சொல்கிறார். அந்த தூக்கத்தில் ராமகிருஷ்ண ஹரி சொல்கிறார். கொஞ்ச நேரம் அதை கேட்டுட்டு அப்புறம் இந்த அங்கேயே கிளம்பிட்டோம். தூக்கத்திலே ராமகிருஷ்ண ஹரி இப்போ சொல்கிறாருன்னா அப்போ முன்னாடிலாம் எப்படி இருந்திருக்கும்? ஏன்னா இந்த மாதிரி நாமஸ்மரணம் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா நம்மளை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். அது தெரிஞ்சுன்னு தான் இந்த ரிஷிகள் இந்த வரணா கேட்டுட்டு
எல்லாத்தையும் கேட்டுட்டு நீ வந்ததுக்கப்புறம் வந்துட்டா அது வேணும் இது வேணும் கேட்குறதே தப்பு. ஆனாலும் இவனுக்கு இந்த ராஜரிஷி இருக்காரே, இவர் ரொம்ப நல்லவர், இந்த நாபி, இவருக்கு ஒரு பையன் வேணும், புத்திரபாகியம் வேணும்னு உடனே பகவான் சந்தோஷப்பட்டு இப்படி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணேர், இப்படி ஒரு யாகம் பண்ணேன், இப்படி நீங்கள் இப்படி யாகம் பண்ணதுனால நீங்கள் அதுக்கு தான் ஆசைப்பட்டு பண்ணுறேன், நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணும்போது ஜீவத்சு புத்திரவதி பவான்னு நீங்கள் சொன்னாலே புதம், நான் அதுக்கு புத்திரபாகியம் கிடைக்கும் அப்படின்றார். நாங்கள் சொன்னாலே போதுமானா, ஆமாம் பிராமணோஸ்ய முகமாசீத்துன்னு பகவானுடைய வாக்குலேருந்து வந்தவர்கள் தானே ரிஷிகள்லாம். அதனால் நீங்கள் சொல்லி ஒன்று நடக்கலைன்னா நான் போய் சொன்ன மாதிரி ஆகிடும், நீங்கள் சொன்னாலே போதும் அப்படின்றார். அதில் அப்படின்னா பரம சந்தோஷம்னு இப்படிலாம் சந்தோஷமாக இருக்கும்போது பகவான் இன்னொரு வரணி எக்ஸ்ட்ரா கொடுக்குறாருனா, இப்படி நீங்கள் பரம ஸ்ரத்தையாக யாகம் பண்ணதுனால என்ன மாதிரி பையன் வேணும்னு நீங்கள் கேட்டதுனால எனக்கு டூப்ளிகேட் கிடையாது, நானே பிறக்கிறேன் அப்படின்னு ஒரு அனுகிரகம் பண்ணினார். உயர்ந்த அவதாரம் ரிஷபாவதாரம். உலகத்தில் எந்தெந்த ஆசிரமத்தில் எப்படி இருக்கணும், கடைசியில் நாம் எப்படி இருக்கணும், எப்படி நம்ம மனசை வச்சுக்கணும்னு ராஜ்ய பரிபாலனம் பண்ணும்போது எப்படி இருக்கணும், அதை தாண்டி வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் எப்படி இருக்கணும், அதுக்கும் போக போக மனோபக்குவமாகி இந்த ஜீவன் பிரம்மத்தோட கலக்கிற பர்யந்தம் எப்படி இருக்கணும் அப்படின்னு வாதரசனானாம் ரிஷபனானாம் ரிஷீனாம் ஊர்துவமன்சினாம் சுக்லையா தனுவா அவததாரா. ஒவ்வொரு சமயத்தில் பகவான் ஒவ்வொரு நிறத்தில் பிறக்கிறாராம். இந்த ரிஷபர் பார்த்தா வெள்ளை வெள்ளேன்னு பிறக்கிறாராம், சுத்த ஸ்படிகமால. இப்போ ராமர் கிருஷ்ணர்லாம் கொஞ்சம் நீருண்ட மேகம் போல கருத்த திருமேனி, ஆனால் இங்கே ரிஷபருடைய திருமேனி பரமேஸ்வருடைய திருமேனி மாதிரி சுத்த ஸ்படிகமாக வெள்ளை வெள்ளேன்னு பிறக்கிறார். சுக்லையா தனுவா அவததாரா. அப்படி ரிஷபர் பிறந்தார், இவர் தான் பகவான்னு தெரியுமோன்னு. இவர் ஒவ்வொரு பேரை வச்சு கூப்பிடுறாராம், இவருக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல. மகா கெட்டிக்காரனாக இருக்கார், எல்லா விஷயத்துலையும் சூரனாக இருக்கார். அதனால் இப்போ எப்படியும் 10-11 நாளில் பேர் வச்சிருவாளோனோ, அந்த நாபிக்கு ஒரு பேரில் அடக்கணும்னு தோணவே இல்லை. அதனால் பேரே வைக்காமல் இருக்காராம். ஒரு நாளைக்கு ஒவ்வொரு பேரை, அர்ச்சதா கோவிந்தா சகஸ்ரநாமத்தில் ஒவ்வொரு பேரை வச்சு கூப்பிட்டுருக்கார் அவர். அந்த ரிஷபரை ஒவ்வொரு பேரை வச்சு கூப்பிட்டுருக்கார். அவர் என்ன பேர் வைக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணலை. அவர் ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்தா அப்படி சிரேஷ்டனாக இருக்காராம் ரிஷபர். படிப்பில் கெட்டிக்காரனாக இருக்கார், வில் வித்தையில் கெட்டிக்காரனாக இருக்கார், தர்மசாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கிறதுல கெட்டிக்காரனாக இருக்கார், எல்லா விஷயத்துலையும் சிரேஷ்டனாக இருக்கார். இப்படி எல்லா விஷயத்துலையும் சிரேஷ்டனாக இருக்காருன்னொடனே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு 10-12 வயசுக்கு அப்புறம் சிரேஷ்டம் அப்படின்னா ரிஷபருக்கு, ரிஷபம் அப்படின்றது சிரேஷ்டத்தனமான ஒரு பெயர். ரிஷபம்னு ஏன் பேருன்னா அது சிரேஷ்டம்ன்றதுக்கு ஒரு பிரதிநிதியாக சொல்லுவாள். அது எப்படின்னா உங்களுக்கு புரியாத மாதிரி சொல்லணும், ஒரு பெரிய மைதானத்தில் ஆயிரக்கணக்கான பசுமாடு இருந்தாலும் அந்த ரிஷபம் ஒரு காளமாடு இருந்தால் தனியாக தெரியும், அப்படியே அந்த கொண்டையை சிலிப்பிண்டு அப்படி நிற்கும் கம்பீரமாக. அந்த மாதிரி எத்தனை ஜனங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த ரிஷபர் தனி, அவர் சிரேஷ்டமானவர் அப்படின்றதுக்காக இவருக்கு ரிஷபன்னு பேர் வைக்கிறாராம். 10-12 வயசுக்கு அப்புறம் தான் வைக்கிறார். இப்போ நாபிக்கு பரம சந்தோஷம். எப்படி தசரதன் ராமர்கிட்ட கொஞ்சி கொலாடி, அப்புறம் நந்தகோபன் வசுதேவருக்கு அந்த பாக்கியம் இல்லை, நந்தகோபருக்கு எப்படி அந்த சின்னப்பா அந்த கிருஷ்ணனெல்லாம் கொஞ்சி குலாவினாரோ அதே பாக்கியம் நாபிக்கு. இந்த வயசு ஆனதுக்கப்புறம் போதும், அவன் நினைக்கிறாராம், இந்த புத்திரனாவே இருந்து நான் வீணா போக விரும்பலை, நீ பகவான் எனக்கு தெரியும், உன்னை நான் தியானம் பண்ணி அடையிறேன், உன்னை 2.5 கலக்கணும், இந்த சரீரத்தை போக்கிண்டு 2.5 கலக்கணுன்றதான் தன்னுடைய லட்சியம்னு அதே மாதிரியே ரிஷபர்கிட்ட கூப்பிட்டு ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு அவர் கிளம்பிட்டார் நாபி. மேலே இப்போ இந்த ரிஷபர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார். ராஜ்ய பரிபாலனம் அப்படி ஒரு ராஜ்ய பரிபாலனம், மகா கெட்டிக்காரர். இவருடைய பரிபாலனை பார்த்து மற்ற ராஜாக்கள்லாம் அசூயப்படுறது விஷயம் இல்லை, இந்திரனே அசூயப்படுறானா. இந்த இந்திரன் மாத்திரம் ஒரு விதமான கேரக்டராக இருக்கான், அவனை புரிஞ்சிக்கவே முடியல. பகவான்னு ஸ்தோத்திரம் பண்ணுறான், ஆனால் உள்ள இடைஞ்சலையும் பண்ணுறான். எந்த அவதாரத்தை எடுத்தாலும் இடைஞ்சல் பண்ணுறது முழுக்க இந்திரனாக தான் இருக்கான். அது அப்படி வச்சு அந்த பிரகிருத்தியை அப்படி பண்ணி வச்சிருக்கார் பிறகு பகவான். பிருத்திவி யாகம் பண்ணும்போது அஸ்வத்தை தூக்கின்னு போயிடுறான். அப்புறம் வரிசையாக பார்த்தா நிறையா கஷ்டங்கள் இருக்குது. அப்புறம் கிருஷ்ணர் இது பண்ணிட்டு இருக்கும்போது மழை பெய்ய வச்சான். இந்த மாதிரி எல்லா அவதாரத்துலேயும் முதல்ல பகவான்னு ஸ்தோத்திரம் பண்ணுறது, அப்புறம் உள்ள இடைஞ்சலும் பண்ணுறது, திமிரில் அகம்பாவத்தில். இப்படி இருக்குது அந்த பிரபுத்தி. இப்படி இந்திரன் இவர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறது பார்த்து சந்தோஷப்படாதபடிக்கு அவனுக்கு அசூயம். என்னடா நம்ம ஸ்ரீலோகாதிபதி இந்திரன் நாம் இப்படி இருக்கோம், நாம் பரிபாலனம் பண்ணுறதெல்லாம் பார்த்தா ஒன்றுமே இல்லை இவர் பரிபாலனம் பண்ணுறது அப்படின்னா என்ன பண்ணுவான், கோபத்தில் ஒன்று அதிகாரத்தில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான், அங்கே போகிற சப்ளைலாம் கட் பண்ணுவான்.
இல்லை ஓவர் சப்ளையாக கொடுத்து விட்ருவான், நிறையா போகட்டும். அதனால் ஏதாவது ஒன்று அரிஷ்டம் வரணும் அப்படின்றதுனால ஓவர் சப்ளை தான் வந்து கோவர்தனத்தில் ரொம்ப மழை பெய்ய வச்சுது. சப்ளையே இல்லாமல் பண்ணுறது என்ன? மழை பெய்யாமல் வைக்கிறது. இதுதான் அவனால் முடியும். மழை பெய்யாமல் வைக்க உடனே அந்த ரிஷபர் இப்படி இருந்தேன்னா அவன் என்ன நினச்சான்னா, சரி நீ தான் இந்திரன் சந்திரன், எப்படியாவது ரிலீஸ் பண்ணி விடுப்பா, ஜனங்கள்லாம் கஷ்டப்படுவான்னு வந்து கெஞ்சுவான், அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணி விடுவோம் அப்படின்னு காத்துன்னு இருக்கான் இந்திரன். இவர் என்ன பண்ணினார்னா, வழி இல்லாதவன் தானே போய் கெஞ்ச போகிறான். இதுதான் பகவத் சிருஷ்டி. இந்த தபஸுக்கு உள்ள வந்து அந்த சக்தி இருக்குது பாருங்க, எதுக்குமே கிடையாது. பிரம்மதேவனை பரியந்தம் ஆட்டி படைக்க முடியும் தபஸ் இருந்தால். பிரம்மதேவன் ஹிரண்யகசிபு தபஸ் பண்ணுறான், பிரம்மதேவன் வந்தார், வரனை கேட்டுட்டே இருக்கான். ஏன்னா தபஸ் அவரால் கொடுக்காம இருக்க முடியாது. எஸ் 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 எஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கார் அவர். இன்னும் இருந்தால் நிறையா வரன் கேட்பானேன்னு. ஏன்னா தபஸ்னால வர வச்சுட்டான். அந்த தபஸ்ன்றது எப்படி இருக்குன்னா, இந்த உலகத்தில் எப்படி பணம் ஒர்க்காருது, என்ன விதமான சில பணம் கொடுத்தா ஒர்க்காருதோ, அது நம்ம இந்த பிரம்மாண்டத்துக்கு வந்து இந்த தபஸ், அந்த தபஸ் இருந்தால் போதும் யாராக இருந்தாலும் நடங்குவோம். இவர் என்ன பண்ணார், தன் தப்போ மகிமையினால அந்த வருஷத்தை வர வச்சாராம். அப்படி பார்க்குறார் ஆகாசத்தை, தப்போ மகிமையினால மழை பெய்யுறது. அதுக்கு மேலே இந்திரனால ஒன்றும் பண்ண முடியாது. உடனே என்ன பண்ணால், இவரை வந்து நம்ம அந்த சத்ருவாக நினைக்கிறதுக்கு பதிலாக இவரை ஸ்நேகித்தனா ஆக்கிடுவோம்னு தனக்கு அழகான ஒரு பெண் இருக்காளாம் ஜெயந்தின்னு, அவளை வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டானான். மாப்பிள்ளையாக இருந்தானா நம்ம சொன்ன பேச்சு கேட்பான் அப்படின்னு மாப்பிள்ளையை ஆக்கின்ட்டானான். அந்த ஜெயந்தியும் ரிஷபரும் வந்து அவரும் சரின்ட்டார், கல்யாணம் பண்ணிட்டார். இந்த ஜெயந்தி ரிஷபம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கா. அப்படி ஒரு ராஜ்ய பரிபாலனம் இப்படி பண்ணிகிட்டே இருந்தால் மகான்கள் அப்படியே இருக்க மாட்டான். எந்தெந்த சமயத்தில் எதை எதை பண்ணுமோ அதை பண்ணிட்டு கிளம்பிடுவாளணும். இப்படி ஒரு ராஜ்ய பரிபாலனத்தை முடித்தார். அடுத்தது தான் வானப்பிரஸ்தாசிரமம் போய் பகவானை போய் தியானம் பண்ணும் கிளம்புறேன்னு தீர்மானம் பண்ணிட்டார். தீர்மானம் பண்ணி இப்படி கிளம்ப போகிறார். அப்போது பரதன் முதலிய 100 புத்திரர்கள் வந்து நமஸ்காரம் பண்ணி, நீங்கள் வந்து உங்கள்கிட்ட நிறையா விஷயத்த நாங்கள் தெரிஞ்சுட்டோம், எப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும், எப்படி நல்லவனாக இருக்கணும், எப்படி இந்த ஆசிரமங்கள்லாம் இருக்கணும்னு தெரிஞ்சுட்டோம். ஆனால் பகவானை எப்படி அடையணுன்றது குருமுகமாக தெரிஞ்சுக்கணும். உபதேசம் மூலியமாக எப்படி நம்ம அனுசந்தானம் பண்ணணும், எந்த வழி எனக்கு சரியானது, எதில் போனால் மனசு சுத்தியாகும், இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் சொல்லவே இல்லையே, அதை நாங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால் நீங்கள் எங்கள் அதெல்லாம் அந்த உபதேசம் பண்ணணும் அப்படின்ன உடனே அவர் கருணையினால் கிளம்பிருக்கும் போது அந்த வைராக்கிய விவேகத்தோட உபதேசம் பண்ணணுன்றதுக்காக சில மணி நேரங்கள் இருக்காராம். அப்படி இருக்கும்போது மேலே அந்த பரதன் முதலிய குழந்தைகள்லாம் வரிசையாக நின்றுருக்கா. அவளை உட்காத்தி வச்சு மேலே இவர் உபதேசத்தை ஆரம்பிக்கிறார். ரிஷபர் எப்படி ஆரம்பிக்கிறார்னா, முதல்ல நீ இப்படி கேட்டதுனால எது தபஸ், எப்படி தபஸ், என்ன பண்ணினா பகவான் அடையலாம், எது தபஸ் அப்படின்னா முதல்ல நீ ஒன்று எடுத்துக்கோ. நாயம் தேகா தேக பாஜாம்ருலோகே. இங்கே முதல்ல நீ என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நாயம் தேகா, இந்த சரீரம் நீ இல்லைன்னு தெரிஞ்சுக்கோ. முதல்ல இதுதான் முதல்ல அடிப்படை. நான் யாருன்னா இப்படி நம்மளை காமிக்கிறோம், நான்னா நான், நீன்னா இதுவானா இந்த சரீரம் இல்லைடா, நீ இல்லை. இது முதல்ல அடிப்படையாக நீ தெரிஞ்சுட்டாதான், இதுதான் பேசிக் நாலேஜ். இதுலன்னா அடுத்தது என்னன்னு தெரிஞ்சுக்கவே முடியும் உன்னால். இந்த சரீரம் தான் நீன்னு நினச்சிட்டு இருக்கிறவல்லையும் இதனால் ஒரு அகங்காரம் உண்டாருது, அதில் இந்த மமக்காரங்கள்லாம் உண்டாகி மனைவி மக்கள்லாம் உண்டாரா, அதனால் கிரகம் வருது, அதனால் வாகனம் வருது, சம்பாதிக்கணும், இப்படின்றது போயிட்டே இருக்கும். நாயம் தேகா தேக பாஜாம்ருலோகே கஷ்டான் காமானு. இது பார்க்கறதுக்கு தான் வந்து நன்னா இருக்குமா, முதல்ல பார்க்கும்போது ஏதோ நன்னா இருக்காரா மாதிரி இருக்கும். கஷ்டானு காமானு, இந்த சரீர சுகம், சரீரத்துக்கு சம்பந்தப்பட்ட எந்த சுகமாக இருந்தாலும் கடைசியில் வந்து அதிருப்தியில் தான் முடியும். மரண பரியந்தம், மரணமும் அதிருப்தி தானே, அப்படியே மோட்சத்துக்கு போகவே முடியாதானோ, மரணம் திருப்பி பிறக்கணும். இந்த சரீரத்துக்கு சம்பந்தப்பட்ட எந்த சுகமாக இருந்தாலும் இந்த உலகத்தில் பாருங்கோ, அதை அனுபவிக்கிற பரியந்தம் தான். அதை அனுபவிச்சதுக்கப்புறம் சி அப்படின்னு தோணிடும். இதுதான் இதனுடைய எல்லை. கஷ்டானு காமானு அருகதே விட்புஜாம்யே. அதனால் கஷ்டம் காமத்தை அனுபவிச்சுன்னு இப்படியே இருக்கியே, அழகான ஒரு மனுஷ ஜென்மா கிடச்சிருக்கே. இந்த மனுஷ ஜென்மா நீ மற்ற ஜந்துக்களுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்? அதுவும் குளிக்கிறது நீயும் குளிக்கிற, அதுவும் சாப்பிட்றது நீயும் சாப்பிட்ற, மற்ற விவகாரங்கள்லாம் அதுவும் பண்ணுறது நீயும் பண்ணுற. நீ வந்து கல்யாணம் பண்ணிட்டு அழகாக கோப்பியமாக குழந்தைகளை பெற்றுக்கிற, அது பாட்டுக்கு விசிந்தமாக இருக்குது. இதை விட அது தேவலாம். ஏன்னா இது ரூல்ஸே கிடையாது, அதுக்கு அது பாட்டுக்கு இருக்கும், எங்கே வேணாலும் படுத்துக்கும், எத்தனை குழந்தைகளும் வேணாலும் பெற்றுக்கும், யார் கூட வேணாலும் இருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், இப்படி எந்த ரூல்ஸும் கிடையாது.
இப்படி இருக்கும்போது உனக்கும் ஜந்துக்கும் என்ன வித்தியாசம்? ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, பகவானை போய் அடையலான்ற ஒரு எண்ணம் மனுஷனுக்கு மாத்திரம் தானே. இது மாதிரி உபதேசம் கேட்கணும்னு ஏதோ யோக பிரஷ்டன் ஒரு ஒரு நாய் அங்கேருந்து உள்ளே வருதுன்னா விடுவோமா நம்ம? முதல்ல அந்த நாயை வெளில துரத்துனதுக்கப்புறம் தான் இந்த கதையை ஆரம்பம். அதனால் இப்படி ஒரு சுதந்திரத்தை பகவான் மனுஷனுக்கு மாத்திரம்தான் கொடுத்துருக்கான். அப்பேற்பட்ட மனுஷ ஜென்மா கிடச்சிருக்கே. 80 சில பேர் 84 லட்சம்ன்றா, சில பேர் 88 லட்சம்ன்றா, கிட்டத்தட்ட வச்சுக்கலாம் ஒரு 90 லட்சம் வரையும் வச்சுக்கோங்க. அத்தனை ஜீவராசிகள் இருக்கான் ஒரு ரவுண்டு. அதில் ஜாக்பாட் மாதிரி முதல் பரிசு மனுஷ ஜென்மா. இதை விட்டுட்டோன்னா திருப்பி பிறந்து 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 திருப்பி மனுஷனுக்கு வரும். அதனால தான் அப்பா விட்டுறாதரா, மனுஷ ஜென்மா விட்டுறாதரா, கொஞ்சமாவது பகவன் நாமம் சொல்லு, கொஞ்சமாவது பகவத் ஆராதனம் பண்ணு. இந்த பகவத் ஆராதனம் காப்பாற்றி பகவத் கிருப்பையில் அடுத்தது மனுஷ ஜென்மாவது வரட்டும். அதுக்கு தான் பகவன் நாமம் சொல்லணும், பகவத் குணத்தை கேட்கணும். அப்படி பெரியவாள்லாம் சொல்கிறா, அருகத்தே விட்புஜாமி. உனக்கும் அந்த ஜந்துக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த பகவானை போய் அடையணுன்றதை தெரிஞ்சுக்கணும். அப்படியேப்பட்ட பகவானை அடையறதுக்கு என்ன வழின்னா, தப்போ திவ்யம் ஹே புத்திரகாக ஏன சத்வம் சுத்தியேத்து தபஹா திவ்யம் தபஹா அப்படின்னு சொல்கிறார். குழந்தைகளே தபஸ்ஸு தபஸ்ஸுன்னார். ஒருத்தர் எழுந்துட்டார் அங்கேருந்து, பரதன் 100 குழந்தைகளில் தபஸ்ஸுனா என்ன அப்படின்றார். இன்னொருத்தர் தபஸ்ஸுன்னா நீங்கள் ஏன சத்வம் சுத்தியேத்துன்னு சொல்கிறேலே, எதனால மனசு சுத்தியாகிறதோ அது தபஸ்ன்றேல். எனக்கு உட்காந்துட்டு பாராயணம் பண்ணுறதுனால தான் என் மனசு சந்திருப்தி ஆகுது, அது தபஸா? அங்கே இன்னொருத்தன் வந்தான், இல்லை எனக்கு வேதாத்தியனம் பண்ணிட்டு வேதத்தை சொன்னால் தான் எனக்கு திருப்தியாக இருக்குன்னா அது தபஸா? இல்லை கண்ணை மூடின்னு உட்காந்து தியானம் பண்ணால் தான் எனக்கு திருப்தியாக இருக்குது, இது தபஸா? இல்லை எனக்கு பஜனை பண்ணால் தான் என் மனசு திருப்தியாக இது தபஸான்னா, உடனே அதுக்கு அழகாக பதில் சொல்கிறார் கபில வாசுதேவர், எதை பண்ணினா உன் மனசு சமாதானம் ஆகுது? ஏன்னா எல்லாருக்கும் ஒரே வழி கிடையாதுன்னு, அதுதான் நம்ம ஹிந்து மதம். இது ஒரு பெரிய நகரம் மாதிரி, இந்த பக்கத்துலேருந்து ஒரு வழி வரும், அந்த பக்கத்துலேருந்து ஒரு வழி வரும், அந்த பக்கத்துலேருந்து எல்லா வழிக்கும் இடம் கொடுக்கும் அந்த நகரம். அதுதான் அதுக்கு நகரம்னு பேர். அப்படி தான் பகவான் ஒரு பெரிய சிட்டி மாதிரி. ஒரே வழி கிடையாது அவருக்கு, நிறைய வழிகள் வச்சுருக்கார். அவளுக்கு என்ன வேணுமோ அதை பிடிச்சிக்கலாம். சில பேர்லாம் என்னப்பா அவர் உபதேசம் பண்ணுறாரு, கதை கேட்குறாரு, தூக்கம் வருது, என்னால் முடியல, எனக்கு சில்லு 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 சில்லுன்னு பாடுறாங்கன்னு ஆடினா தான் பிடிக்கும்னா அதில் தான் மனசு சத்துரியதுன்னா அதுவும் உனக்கு. சில பேருக்கு தோணும் சும்மா எப்போ பார்த்தாலும் பாடுறாங்க என்ன இருக்குது இதில்? அழகாக இந்த உபதேசத்தை கேட்டால் தான் நம்ம அடுத்தது வாழ்க்கையில் போக முடியும் அப்படின்னா அது உனக்கு தபஸ். இவ்வளோ அழகாக சொல்கிறாரு, பாராயணம் பண்ணிகிட்டே இருப்போன்னு. சில பேர் பாராயணம் பண்ணிகிட்டே இருப்பா, அதுதான் அவளுக்கு திருப்தியாக இருக்குன்னா அது உனக்கு தபஸ். அடுத்தது அது அர்த்தம் பார்க்குறது தான் உனக்கு தபஸ்னா அது உனக்கு தபஸ். இப்படி கோவில்கள் போகிறது சில பேர் ரொம்ப பிடிக்கும், பஜனைக்கு வர மாட்டா, கதையும் கேட்க மாட்டா, ஆனால் நித்தியப்படி தரிசனம் பண்ணிட்டு கோவிலுக்கு போயிட்டே இருப்பா, மனசை சமாதானமாக இருக்கும், அது அவளுக்கு தபஸ். அதனால் தபஸ்ன்னா என்னன்னு அர்த்தம் சொல்லும்போது ஏன சத்வம் சுத்தியேத், எது பண்ணினா உன் மனசுக்கு சமாதானமாகிறதோ அதுதான் உனக்கு தபஸ்ஸு. தப்போ திவ்யம் புத்திரகா ஏன சத்வம் சுத்தியேத் யஸ்மாத் பிரம்ம சௌக்கியம் தூ அனந்தம். அந்த அனந்தமான சுகத்தை கொடுக்கக்கூடிய எது உனக்கு மனசு சமாதானமாகிறதோ அதுதான் உனக்கு தபஸ்ஸு அப்படின்ற. அடுத்தது இவரும் மகான்கள்கிட்ட தான் வர்றார். அப்பேற்பட்ட தபஸ்ஸு இந்த விஷயங்கள்லாம் உனக்கா தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது யார்னா மகான்கள் சொல்லி கொடுத்தாதான் மகத் சேவா துவாரமாகுர் விமுக்தே. மகான்களுக்கு போய் சேவை பண்ணு, அவள் எங்கே இருக்காளோ அங்கே போ, அவளை பாரு, அவள் சொல்லக்கூடிய பகவத்குணத்தை கேளு. தமோத்வாரம் யோஷிதாம் சங்கி சங்கம். இந்த உலகத்தில் நீ ஒருத்தன் கூட சங்கம் சேராமல் வாழவே முடியாது. சங்கம்னா என்னென்னா ஒருத்தன்ட்ட பேசுறதானா அது மாத்திரம் இல்லை, எல்லா விஷயம் நேற்றுக்கே சொன்னேன் பாரு, ஒரு கை இன்னொரு கை சேர்ந்தா அது ஒரு சங்கம். எல்லாமே சங்கத்தினால தான் நடக்கிறது. ஒரு வஸ்திரம் இருக்குன்னா அது எடுத்துனா வஸ்திரமும் சரீரம் சேர்ந்தா அது ஒரு சங்கம், ஆகாரமும் சரீரம் சேர்ந்தா இது ஒரு சங்கம். இப்படி எல்லாம் செயற்கையினால தான் நடக்கிறது. ஒன்று சேர்றது விடுபடுறது, சேர்றது விடுபடுறது. அதனுடைய காலப்பிரமாணம் தான் மாறி மாறி வருது. மனைவியை கல்யாணம் பண்ணிட்டா ஆஜீவாந்தம் இருக்கா, அவளும் பிரிஞ்சிடுறா, 60-60 வருஷத்துக்கு அப்புறம் போயிடுறது. இப்போ ஒரு வீடை வாங்குறோன்னா அது 10 வருஷம் வச்சுக்கிறோன்னா அதுக்கப்புறம் அது பிரிஞ்சிடுறது. ஒரு வாகனம் வாங்குறோன்னா அது 4 வருஷம் இருக்குது, அதுக்கப்புறம் அது பிரிஞ்சிடுறது. அதனால் இதனுடைய காலப்பிரமாணங்கள் தான் மாறுறதே தவிர இந்த சங்கம் இல்லாமல் இருக்கவே முடியாது. சங்கம் தேவை. இந்த மனசுக்கு எதை கூடியாவது சேரணும் தனியாக இருக்கவே இருக்காது. அதனால எது கூடியாவது சேரணும் ஒன்றும், அதுக்கு தான் சொல்கிறேன் மகான்களுடைய சங்கம் வச்சுக்கோ. தமோத்வாரம் யோஷிதாம் சங்கி சங்கம்
இந்த கெட்ட சங்கங்களுடைய தோஷங்களோ அந்த செயற்கையெல்லாம் உனக்கு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா மகான்களுடைய சங்கத்தை வச்சுக்கோ. இந்த மனசு ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கணுமோ ஒன்றும், அப்போ மகத் சங்கத்தை வச்சுக்கோ. தமோத்வாரம் யோஷிதாம் சங்கி சங்கம் மகாந்தஸ்தே சமச்சித்தாக. மகான்கள் எப்படி இருப்பார்னா எப்பயும் சமச்சித்தர்களாக இருப்பா, மனசை சமாதானத்தோடு இருப்பா, எல்லாரையும் ஒரே மாதிரி பார்ப்பா. இவன் வேண்டியவன் வேண்டாதவன்லாம் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி அனுக்கிரகம் பண்ணுவாள். பிரசாந்தாக சாந்தஸ்வரூபிகளாக இருப்பா. விமன்யவா கோபமற்றவர்களாக இருப்பவா. சுஹுருதாக யாராவது இப்போ இன்னைக்கு உனக்கு ஒரு 10 ரூபா கொடுக்குறேன்னா நாளைக்கு வந்தான்னா அவன் 10 ரூபா கொடுப்பான்னு எதிர்பார்த்து பண்ண மாட்டான். சாதவோயே சாஸ்திரோக்தமாக இருப்பான். இப்படி இருக்கிற மகான்கள் இது மாத்திரமானா ஏவாமயீஷே கிருத சௌஹுருதார்த்தாக ஜனேஷு தேகம்பர வார்த்திகேஷு. இவா என் மேலே வச்ச ஆசையினால இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை விஷயத்தையும் தியாகம் பண்ணிடுவா. ஜனேஷு ஜனங்களை விட்டுருவா. தேகம்பர வார்த்திகேஷு இந்த சரீரம் மனைவி மக்கள் எல்லாத்தையும் எனக்காக தியாகம் பண்ணிடுவா. இப்படி எனக்காக தியாகம் பண்ணிடுவா என் மேலே வச்ச ஆசையினால அப்படின்னு. அப்பேற்பட்ட மகான்களுடைய சங்கத்தை நீ வச்சுட்டேன்னா மற்ற சங்கம் உங்ககிட்ட வராமல் பார்த்துட்டுருவா. யோஷிதாம் சங்கி சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நூனம் பிரமத்த குரு தேவி கர்ம எதிந்திரிய பிரீதய ஆப்ருணோதி ந சாது மன்யே யத ஆத்மனோயம் அசன்னபி கிளேஷத ஆசதேகா. எதிந்திரிய பிரீத்தைய ஆப்ருணோதி. முதல்ல நீ ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஒன்று பண்ணு. இந்த இந்திரிய பிரீத்திக்காக ஒன்று பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா அது ஒன்று கொண்டு அதல பாதாளத்தில் கொண்டு விட்டுரும். இப்போ எது எடுத்தாலும் இந்திரிய பிரீத்திக்காக தானே பண்ணிட்டு இருக்கோம். கார்த்தால எழுந்து காஃபியும் குடிக்கிறோம், இந்திரிய பிரீத்தி தான். ஏன்னா வயத்துக்கு தெரியறதா, வயத்தில் போனால் கலக்கிறது அந்த காஃபி. ஆனால் இந்த 4 விரக்கடை இருக்கே அதுக்கும் இந்த மூக்குக்கும் தான் சம்பந்தம். காஃபி அந்த ஒரு ஸ்மெல்லு, இந்த 4 விரக்கடை ருச்சி, அதுக்காக தானே போகிறது. இந்திரிய பிரீத்தைய ஆப்ருணோதி. இந்த மாதிரி இந்திரிய பிரீத்திகரமாக தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஒரு லிஸ்ட்டு எடுக்கலாம், என்ன பண்ணுறோம் கார்த்தாலேருந்து இந்திரிய பிரீத்திக்காக என்ன பண்ணுறோம். 99% இந்திரிய பிரீத்திக்காக தான் இருக்கும். இதில் நீ பகவான்கிட்ட இருந்துட்டு அங்கே நீ அர்ச்சனை பண்ணும்போது வேர்த்ததுன்னா ஏசி போட்டுக்கிறோம், அங்கேயும் ஒரு இந்திரிய பிரீத்தி வந்துடுறது. எதிந்திரிய பிரீத்தையா பிரணோத். இந்திரிய பிரீத்திக்காக நீ பண்ண 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 என்ன ஆகும்னா அந்த சமயத்தில் அது நன்னா இருக்கிற மாதிரி இருக்கும், ஏதோ ராஜ்யத்தை கொடுத்தா மாதிரி இருக்கும். நாம தான் இருக்கலே சூப்பர்ன்ற நல்ல காஃபி குடித்தா எவ்வளோ எனர்ஜியாக இருக்கும். அது என்ன ஆகும்னா இந்த காஃபி இல்லைன்னும் போது தான் அதனுடைய கஷ்டம் தெரியும். இந்த காஃபி குடித்த உடனே ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, ஆனால் அந்த காஃபி அந்த சமயத்தில் இல்லைன்னா அந்த வாசனா பலம் ஏறி 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 என்ன ஆகும்னா அந்த காஃபி தான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஆகிடும். இது மாதிரி தான் எல்லாமே. ஒரு காஃபின்னு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்படி இந்திரிய பிரீத்திக்கு நம்ம கொடுக்க 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 என்ன ஆகும்னா உனக்கு கிளேஷம் தாண்டா. அசன்னபி கிளேஷத ஆசதேகா யாவத் கிரியாஸ்தாவதிதம் மனோவை கர்மாத்மகம் ஏன ஷரீரபந்தா. இதனால் இந்த சரீரத்தை இந்திரியத்தை சுகத்தில் போய் இந்த சரீரத்தை போஷிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா இந்த சரீரம், அதுக்கு வேண்டியவைகள், அப்புறம் அதுக்கு வேணுங்கிற சௌக்கியமாக இருக்கக்கூடிய வீடு, அப்புறம் நம்மளை பார்த்துக்கிறதுக்கு மனைவி, மனைவிக்கு புருஷன், அது சேர்றதுனால குழந்தைகள், இப்படின்னு இந்த சரீரமானது ஒன்று விடாது. திரும்பி பார்க்கறதுக்குள்ளே 100 வருஷத்துக்குள்ளே அது ஒன்று 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 ஒன்றுன்னு சேர்ந்துன்னு எங்கேயோ போயிடும். இந்த கர்மாவில் மாட்டின்ட்டு இது என்ன அர்த்தம்னா பகவான் மகா கிட்டிக்காரர். இப்படி ஒன்று வச்சிட்டார் அவர் நம்மளுக்கு பிடிக்கிற மாதிரி. இதே கஷ்டமாக இந்த இந்திரிய பிரீத்தியானது இருந்ததுன்னா இந்நேரம் எல்லாரும் இமாலயாவில் இருந்திருப்போம், எல்லாரும் தியானம் பண்ணிட்டு எல்லாரும் தபஸ் பண்ணிட்டு பகவானை அடைஞ்சிருப்போம். ஆனால் அது கஷ்டமாக வச்சுட்டு இது சுலபமாக இருக்கிறது போல் பண்ணிட்டார். அதனால் என்ன பண்ணுறதுன்னா இது அப்படியே நடந்துகிட்டே இருக்குது. சுவாபாவிகமாக எழுந்து பிறக்கிறது, பசிச்சா சாப்பிட்றது, அப்புறம் இந்திரிய பிரீத்திக்கு சந்தோஷமாக இருக்கிறது, படிக்கிறது, சம்பாதிக்கிறது, கல்யாணம் பண்ணிக்கிறது, கடைசி வழியும் இருக்கிறது, ஏதோ சேர்க்கறது, வாழறது, போகிறது. இதுதான் காமனாக இருக்குது. இது இப்படியே இந்த சர்க்கிள் நடந்துகிட்டே இருக்குது. எத்தனை வருஷம் நடந்துட்டுருக்குன்னா கோடானு கோடி வருஷமாக நடக்கிறது. இன்னும் பெரியவாள்லாம் சொல்லும்போது இதுக்கு ஒரு அழிவே இல்லைடா, இது ஒரு லூப் மாதிரி நடந்துகிட்டே இருக்குன்றா. அதுலேருந்து நீயா வெளில வரலாம் தான் உண்டு. இது என்றைக்கு ஆரம்பிச்சதுன்னு தெரியாது, எப்போ முடிய போகிறதுன்னு தெரியாது, அப்படின்னு நடந்துகிட்டே இருக்காது. இப்போ என்ன மகாபிரளயம்னா 100 வருஷம் பிரம்மதேவனே இருக்க மாட்டார், அப்போ பகவான் ஒண்டி தான் இருப்பார், பரபிரம்ம மாத்திரம்தான் இருக்கும்
அதுக்கப்புறம் திருப்பி ஜெகத் சிருஷ்டி உண்டானுன்றது இது ஒரு சர்க்கிள் மாதிரி நடந்துட்டுருக்கு. அதுதானே சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லையான்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஜெகத் இருந்துதான், அதுக்கு முன்னாடி ஒரு மகாபிரளயம், இப்படின்னு இது நடந்துட்டே தான் இருக்குது. இது என்னைக்கு ஆரம்பிச்சது எங்கே முடியறதுன்னு பகவானுக்கு தான் தெரியும். அதனால் இது எத்தனை கோடிக்கணக்கான ஜென்மாக்கள் நம்ம பிறந்து ஏதோ அப்பப்போ கேட்குறோம் உபதேசங்கள், அதில் ஒரு 2% எம்பருது, அப்புறம் அது ஒன்றாகுது, இது வரை திருப்பி நார்மலுக்கு வந்துடுறோம். இப்படி தான் இருக்குது. இப்படி வச்சுருக்க ரொம்ப கஷ்டம். மனுஷியானாம் சகசிரேஷு கஷ்டித் இது சித்தையேன்னு கீதாச்சாரியன் ஏன் சொன்னான்னா, சகசிரேஷுன்றது ஒரு 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 சும்மா சொல்கிறதுக்கு, 1000ல் ஒருத்தன் தானே, 1000ல் ஒருத்தன் கிடையாது. யார் இந்த கவுண்ட் யார் சொல்கிறாலோ அவளை வச்சு தான். இப்போ மார்க்கெட்டில் காய்கறி விற்றுன்னு காய்கறி மாத்திரை விற்றுன்னு ஒரு 10 ரூபா கொடுறா, நாளைக்கு கொடுக்குறேன் அப்படின்னா அது 10 ரூபா. ஆயிரக்கணக்கில் இந்த மளிகை கடையில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவன் இம்மிடியட்டாக ஒரு 10 ரூபா அனுப்பு அப்படின்னு ஃபோனை வச்சான்னா அவனுக்கு கணக்கில் 10,000 ரூபான்னு அர்த்தம். நல்ல பெரிய லெவலில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் வச்சுட்டு நல்ல பிஸ்னஸ் பண்ணுறவன் ஒரு 10 ரூபா அனுப்பிச்சு விட இமீடியட்டாக நான் 2 நாள் உனக்கு தரேன்னா 10 லட்சம் ரூபான்னு அர்த்தம். நல்ல பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கான்னா அவனும் 10 ரூபா தான் சொல்லுவான். ஒரு இமீடியட்டாக மாற்றி விட சொல்லு பேங்க்கில் சொல்லி நான் உனக்கு 2 மாதத்தில் கொடுக்குறேன்னா அதுவும் 10 ரூபா தான், அது 10 கோடி. இதை ஃபோன் பண்ணி எவன் சொல்கிறானோ அவனுடைய வெயிட்டில் தான் இருக்குது இந்த சைஃபர் பின்னாடி. இந்த மாதிரி சகசிரேஷுன்னு பகவான் சொன்னான்னா, சகசிரனா நம்மளுக்கு சகசிரம், அவனுக்குன்னா கோடி 100 கோடின்னு வச்சுக்கலாம். எதுலேயோ ஒருத்தனுக்கு தான் இதில் பிரவೃತ್ತಿ வெளில வருவான். அவனில் இந்த மாதிரி செலக்ட் ஆனவாள் சகஸ்திரத்தில் ஒத்தந்தான் மேலே ஏறி என்னை பார்ப்பான். அதனால தான் பிரம்மனிஷ்டால்னு சொல்லும்போது இவ்வளோ கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா, அதனால தான் இது எல்லாத்தையும் மீறி இது வேண்டாம் 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 வேண்டான்னு சொல்லிட்டு தியாகத்தினால எல்லாத்தையும் தியாகம் பண்ணி வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு தன்னமயித்யுபாசீதா நம்யந்தேஸ்மை காமாக அப்படி வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லி இப்படி பரிபூர்ண நிலைக்கு வரும்போது எல்லாம் அவளை அடையும். அதனால் அப்படி ஒரு நிலை பகவான் சொல்கிறது இப்படி சொல்கிறாருனோ, மனுஷியானாம் சகசிரேஷன்னு. அந்த மாதிரி இந்த கர்மாத்மகம் ஏன சரீரபந்தா, இந்த சரீரத்துக்கு வேணுங்கிற பந்தத்தை ஒவ்வொன்றும் கூட்டுக்குமா, அப்படியே ஒன்றா கூப்பிட்டுட்டே இருக்கும். அதனால் நீ என்ன பண்ணணும்னா, இதுலேருந்து வெளியே வர முடியாதான்னா முடியும், அதுக்குள்ளே வழி எல்லாத்தையும் சொல்கிறேன். என்ன பண்ணணும்னா, நீ அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்கிறத விட சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். பிரீத்திர்ன யாவன்மை வாசுதேவே நமுச்சியதே தேக யோகேன தாவத்து. ரொம்ப சுலபமான ஒரு வழி சொல்லி தரேன். நீ என் மேலே ஆசை வைக்க ஆரம்பிச்சிடும். என் மேலே நீ ஆசை வைக்க ஆரம்பிச்சேன்னா அதுலேருந்து வெளில வந்து, இப்போ உன் மனை மேலே ஆசை வச்சுருக்கியோனோ, உன் குழந்தை மேலே ஆசை வச்சுருக்கியோனோ, உன் வண்டி அதில் ஏதாவது ஒரு ஸ்க்ராட்ச் ஆகிடுதுன்னா அப்படியே மனசே உடஞ்சி போய்டுறதோனோ, அது மேலே அப்படி ஒரு ஆசை வச்சுருக்க. வீடில் அப்படியே இருந்துருக்கும்போது ஒரு எங்கேயாவது அந்த அந்த சுண்ணாம்பு அடிச்சிருக்கிறது ஏதாவது பிரிஞ்சுதுன்னா அடாடா இப்படி ஆகிடுத்தேன்னு வருத்தப்படுறியோன்னு. எப்படி ஆசை இத்தனை விஷயத்தில் வச்சுருக்க, ஒன்றுமே இல்லை, ஒரு கத்திரிக்காய் உள்ளே வச்சு அழுகி போயிடுத்துன்னா அடா அழுகி போயிடுத்தேன்னு அதில் இவ்வளோ ஆசை வச்சுருக்கோமோன்னு. இத்தனை ஆசையும் எங்கிட்ட வை, இதில் எதுலையா ஒன்றுத்தில் கொண்டு வை, ஏதாவது ஒரு ஆசையில் ஒன்று பகவான்கிட்ட வை. யாவன்மை வாசுதேவே. அதான் இந்த என்ன சொல்கிறாருன்னா, நாம் ஒரு படி எடுத்து வைக்காதவல்லையும் இது நடக்கவே நடக்காதுன்ற. இது எல்லா இடத்துலையும் அப்ளிகபிள். இது தான் படிக்கணும்னா நீ தான் முயற்சி பண்ண. பகவான் நம்ம கையில் கொடுத்துட்டார் எந்த விஷயமா இருந்தாலும். பகவத் கிருபையினாலையும் இதனாலையும் நீ ஒரு படி எடுத்து வச்சாதான். நேற்றையே சொன்னது போல் வேஷ்டி அவுத்து போட்டது அங்கே தான் கிடக்கும், நீ மடித்து வச்சாதான் உண்டுது. நீ ஆற்றுல இருக்கிற வேஷ்டியை யாரும் மடித்து வைக்கலைன்னா ஒரு யுகம் ஆனாலும் அப்படியே கிடக்கும். அது இதுதான் எல்லாத்துக்கும். அதனால் பகவானை போய் அடையணும்னா நீ ஒரு படி எடுத்து வைக்கணும். போதும், இந்த சம்சார வாழ்க்கை போதும். இப்படிலாம் கதை சொல்கிறாளே, ஏதாவது ஒன்றை குறைப்போம். 100க்கு 100 எதுவுமே குறைக்க முடியாது. 10 காஃபி குடிக்கிறோமா, அது 8 காஃபி ஆக்கலாம். மாதத்தில் 20 நாள் வெளில நாக்குக்காக சாப்பிட்றோமா, அதை 10 நாள் சாப்பிட்லாம். இப்படி ஒவ்வொன்றுத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு வரணும். இதுதான் ஸ்டெப் எடுத்து வைக்கிறது. 10 ஃபோன் பேசி இன்றைக்கி என்ன பண்ணுற அது பண்ணுறேன்றியா, ஃபோன் காலை கம்மி பண்ணு, 5 காலாக மாற்று, அந்த 5 4 மாற்று, 4 2 மாற்று, 2 1 மாற்று. இப்படி தான் பண்ண முடியும். ஆனால் அந்த சாதன சமயத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்றத ரொம்ப கவனமாக இருக்கணும். இத்தனையும் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் உனக்கு விரக்தி வரணும்னா ஏதாவது ஒன்று மனசை பிடிச்சிக்கணும். அதனால என் மேலே ஆசை பிரீத்திர்னயாவன் மயி வாசுதேவே. இங்கே ரிஷபர் தானே உபதேசம் பண்ணுறார். அந்த குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லும்போது என்னன்றாராம்.
பகவான் அவரே பகவானோனோ, அதனால் என்னிடத்தில் வெயி, என்னுடைய கதையை கேளு, என்ன ஆசிரியின்னு சொல்கிறாளாம். அப்படி பகவானையே பிதாவாக அடைஞ்ச அந்த புத்திரர்களே பாருங்க, உபதேசம் கேட்டு தான் தெரிஞ்சுக்கிற மாதிரி. பகவான் எடுத்து கொடுத்துடல பிரம்ம வித்தையை, நீ கஷ்டப்படு, நீ முயற்சி பண்ணாதான் உனக்கு. நான் அப்பாவாக இருக்கிறதுனால என் சொத்தை எடுத்து கொடுத்துற மாதிரி பிரம்ம வித்தையை நான் கொடுத்துட மாட்டேன், நீ இதுக்கு சாதனை பண்ணணும் அப்படின்றது போல் தான் சொல்லி கொடுக்குறார். என்கிட்ட ஆசைவி, என்கிட்ட நீ ஆசை வச்சேன்னா தான் உனக்கு இதுலேருந்து நீ விடுபட முடியும் அப்படின்னு சொல்கிறார். நிறைய விஷயங்களை சொல்லிட்டு வரார். யதா மனோ ஹிருதய கிரந்திரஸ்ய கர்மானுபத்தோ திருட ஆஸ்லதேதா ததா ஜனஹ சம்பரிவர்த்ததே அஸ்மாத் முக்தஃ பரம் யாதி அதிஹாய ஹேதும் பும்சஸ்திரியா மிச்சுனி பாவமேதம். இந்த உலகமே ஒரு பெரிய முடிச்சுன்றார், அவுக்க முடியாத முடிச்சுன்றார், கிரந்தின்றார். ஏகாக்கியாக இருக்கிற வள்ளியும் உனக்கு எந்த கவலையும் கிடையாது, சீக்கிரமாக பகவான் அடைஞ்சிடலாம். ஆனால் ஏகாக்கியாக இருக்க முடியுமோ? முடியவே முடியாது. தனியாக இருக்கோன்னா பயம் ஜாஸ்தியாகும், என்ன ஆகும் தெரியல, அது ஆகுமா இதுவாகுமான்னு எத்தனை பேருக்கு கவலை இருக்குது. அதுவும் இப்போ இருக்கிற சூழ்நிலை வயசாக தான் தனியாக இருக்கிற மாதிரி சூழ்நிலை உண்டாருது. தெம்பாக இருக்கும்போது கூட யாருக்கும் தெரியாது தனியாக இருக்கும்போது. அந்த சமயத்தில் தனியாக இருக்கணும் தான் ஆசைப்படுவா, ப்ரைவசி வேணும் அது வேணும்னு. ஆனால் வயசாக தெம்பு கம்மியாகும்போது தான் ஐயோ இப்படிலாம் பார்த்துட்டோமே, வா இல்லையே பணத்துக்காக உட்காண்டிருக்காலே நம்ம இங்கே திண்டாடின்னு இருக்கமேன்னு தோண ஆரம்பிக்கும். என்ன சொல்கிறாருங்கன்னா தனியாக இருன்ற, இப்படி தான் இதுதான் யதார்த்தம்னு புரிஞ்சுக்கோ. தனியாக இருந்துட்டு நீ தனியாக இருந்து சும்மா இருக்கக்கூடாது, இந்த மாதிரி விஷயத்துலலாம் ஈடுபடணும், பகவான் அடையணுன்ற ஒரு எண்ணத்துக்கு வா. இது உன் மனசையே மாற்றும், உனக்கு பாசிட்டிவாக கொண்டு போகும். தனியாக இருன்றார். இப்போ உலகத்தில் எப்படி இருக்குன்னா பும்சஸ்திரியா மிதுனி பாவமேதம். ஒருத்தன் இருக்கான், அவன் தான் சந்தோஷமாக இருக்கணும்னு ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிறான். ஒரு அம்மா இருக்கா, அவள் சந்தோஷமாக இருக்கணும்னு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறான். இது ஒரு சனியாக இருக்கிறவன் ஒத்தி கூட சேர்ந்து அது ஒரு முடிச்சாருது. இவா 2 பேர் வரும்போது குழந்தைன்ற ஒரு முடிச்சு சேர்றது. இந்த குழந்தை வந்ததுக்கப்புறம் இவா தங்கறதுக்குன்னு ஒரு வீடு தேவைறது, அது ஒரு முடிச்சு சேர்றது. இவாலாம் தங்குன்னு இருக்கும்போது வெளில போகணுன்னா ஒரு வாகனம் வேணும்னா அது ஒரு முடிச்சு சேர்றது. அப்புறம் எல்லாத்தையும் சந்தோஷமாக வச்சுக்கணுன்னா பணம் வேணும், உத்தியோகம்னு ஒரு முடிச்சு சேர்றது. இது உத்தியோகம், இதுக்கு சம்மந்தப்பட்டது, அது பண்ணுவோமா இது பண்ணுவோமா, அங்கே சேர்ப்போமா, என்ன விவகாரம் பண்ணுவோமா, அதுக்கு இதை வாங்குவோமா, இப்படி வாங்கினா என்ன ஆகும்னு இப்படி விவகாரங்கள்லாம் சேர்ந்துட்டு ஒரு முதல்ல கல்யாணம்ன்ற ஒரு முடிச்சு சின்னதாக ஆரம்பிச்சது பார்த்தா இவ்வளோ பெரிய குண்டாக ஒரு பெரிய முடிச்சா எடுத்து முடியா விழுந்து பார்த்தா அதை பிரிக்கவே முடியாத ஒரு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான முடியாக எடுத்து, அதை சொல்கிற ஒரு கிரந்தியாக ஆகிடுறதான். அது சேர்ந்து இது சும்மா இருக்காதான், புதுசாக அது சேர்ந்தாலே அது எவ்வளோ சேர்றதோ அதை நிறுத்தாது, புதுசாக கூப்பிட்டுட்டே இருக்கும். நீ இதை தளர்த்தினாதான் அது ஃப்ரீ ஆகும். அதை டைட்டாக என்ன பண்ணணும்னா இன்னும் இடம் வேணும்னு புதுசாக கூப்பிட்டுட்டே இருக்குமா அது அந்த கிரந்தி. இப்படி தான் உலகத்தில் எல்லாம் சேர்றது. அதனால் ஒன்றுக்கு ஒன்றுன்னு பெரிய முடிச்சா ஆயிடுறது. இந்த முடிச்சை பிரிக்கவே முடியாதான் அப்படின்னா முடியும். அதுக்கு தாண்டா பகவத் பக்தி யோக மார்க்கம் விவேகம் அப்படின்றதுனால இந்த முடிச்சை நீ ஒரு ஆட்டினா தளர்த்து போயிடுமா. அது முடிச்சு கட்டிமாக இருக்கிற வழியும் தானே அது அவுக்க முடியாது. ஒரு முடிச்சு தளர்ந்து போயிடுச்சுன்னா சுலபமாக கழட்டி எரிஞ்சிடலாமோனோ, அந்த முடிச்சு சுலபமாக கழட்டுறதுக்கு என்னென்னா அதுக்கு தான் இந்த பகவத் பக்தி யோக மார்க்கம். இன்மேல் ஆசை வைக்கிறது, விவேகத்தோடு இருக்கிறது, தோஷ தரிசனத்தோடு பார்க்கறது, எதுவுமே சாஸ்வதம் இல்லைன்னு நினைக்கிறது, பகவான் தான் சாஸ்வதம்னு நினைக்கிறது, நம்மளுடைய நியமங்கள் எல்லாத்தையும் சரியாக வச்சுக்கிறது, மனசை ஒழுங்காக வச்சுக்கிறது, தனியாக இருக்கும்போது மனசை ஒழுங்காக இருக்கானான்னு கவனிக்கிறது. இத்தனை விஷயங்கள் இருக்காங்கல்ல சாதனைகள். இப்படிலாம் முதல்ல ஒரு 2 விதமாக சொல்கிறார் உபதேசம். முதல்லலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணணுன்றதை சொல்கிறார். மத் கர்மபிஹி மத் கதயாச்ச நித்யம் மத்யேவ சங்காத் குணகீர்த்தனான்மே நிர்வைரசாம்யோப ஷமேன புத்ராஹ ஜிகாசயா தேக கேகாத்ம புத்தேஹே மத் கர்மபிஹி. உன்னுடைய எல்லா கர்மாக்களையும் எனக்கு அர்ப்பணம் பண்ணு அப்படின்ற சிம்பிளான விஷயம். என்ன அப்படின்னா ஒரு தெருவில் போகிற இப்படி அழகாக ஒரு வஸ்திரம் தொங்குறதுன்னா இது வாங்கி போட்டுக்கணும்னு ஆசைப்படாது. இது பக்தி மார்க்கத்தில் எப்படின்னா அழகாக இந்த பட்டு இருக்கே, இந்த பட்டு வாங்கி கிருஷ்ணனுக்கு கட்டலாமோன்னு அப்படின்னு தோணும்.
இது இப்படி மாற்றுன்றார். மத்கர்மபி எல்லாத்தையும் இப்படி மாற்றின்னு வா. அப்படி மாற்றும் போது பறக்க மாட்டோம். நம்மளுக்குன்னு வரும்போது தான் வாங்கணும் வாங்கணும் வாங்கணும்னு ஒரு பரப்பு வரும். நீ பகவானுக்குன்னு யோசிக்க ஆரம்பிச்சேன்னா அந்த பரப்பும் இருக்காது. ஏதோ ஒரு மூலியமாக நடக்கும் சுலபமாக. இப்படி எல்லாத்தையும் மாற்றுன்றார். மத்கர்மபி, உன்னுடைய சர்வஸ்வமும். உனக்கு வடை சாப்பிடணும் போல இருக்குன்னா இன்னைக்கு ஹனுமாருக்கு 108 வடமாலை சாத்தணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிக்கோ. சங்கல்பம் பண்ணிட்டு மாமியை பண்ண சொல்லு. பகவானுக்கு அவர் சாப்பிட்றான்ற ஒரு எண்ணத்தில் நைவேத்தியம் பண்ணு. நைவேத்தியம் பண்ணும்போதே அவர் என்ன 100 வடையும் சாப்பிட்டுட்டு 8 வடையும் அவன்கிட்ட கொடுக்குறார். எல்லாத்தையும் நம்மள்கிட்ட தானே கொடுக்குறார். நம்ம கொடுக்கக்கூடிய அந்த எண்ணத்தை தானே சாப்பிட்றார். பண்ணும்போதே ஒரு டீல் பேசுகிறாருன்னு உனக்கு 50% எனக்கு 50%ன்னு பேசுகிறாரான்னு அதெல்லாம் எதுவும் இல்லை. உனக்கு வடை சாப்பிடணும்னு நீ நினச்சேன்னா நீ உனக்கு எனக்கு வடை தட்டுறி ரொம்ப நாள் ஆச்சுன்னா உனக்கு வடை தட்டுற காலம் வரும். அப்போ எல்லாரும் வடை தட்டுவா. உனக்கு வடை தட்டுற காலம் அது வரும். இப்போ யாரும் தட்ட மாட்டான் அப்படின்னு சொல்லாதபடிக்கு ஹனுமாருக்கு வடை தட்டணும், ஹனுமானுக்கு இன்னைக்கு வடமாலை சாத்தணும்னு என்ன மாமி பண்ணிட்டு போகிறான். இப்போ என்னன்னா இது பகவத் அர்ப்பணமும் ஆகிடுத்து. நீ உனக்குன்னு பண்ணேன்னா மாமி என்ன பண்ணுவா, அதை கருகி விட்டுருவா. அதான் இத்தனை நாளாக பண்ணிட்டு இருக்குமே தின்ட்டு போட்டோன்னு எதையாவது பண்ணுவா. இதே பகவானுக்குன்னா ஒன்றும் ஸ்ரத்தையாக பண்ணுவா. பகவானுக்கு அனுக்கிரகம் பண்ணணும், நைவேத்தியம் பண்ணணும், ஒழுங்காக பண்ணணும், ஒழுங்காக மடி கட்டின்னு பண்ணணும், அப்படி ஸ்நானம் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணுவாள். இப்போ 2 விஷயமும் நடக்கிறது. அந்த வடையும் கொடுத்துட்டேன்னா உனக்குன்னா 4-5 போதும், அது ஒத்துக்காது இது ஒத்துக்காது ஏதாவது இருக்கும், டாக்டர் சாப்பிடக்கூடாதுன்னா. இப்போ ஹனுமா இருக்குன்னா 32 64 108 தட்டி தான் ஆகணும். சமிருத்தியாகவும் கிடைக்கும். இப்போ எல்லா விஷயத்துலையும் பகவத் சேர்த்தோன்னா நம்மளுக்கு இந்திரிய சுகமும் கிடைச்சிடுறது, பகவத் அர்ப்பண புத்தியும் வந்துடுறது. இது அடிப்படை. இதுதான் இது இப்படி பண்ணலாமான்னா ஆரம்பத்தில் வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. உனக்கு இப்படி வேணும், நான் பால் பாயசம் சாப்பிட்ணுன்னா எனக்கு குருவாயூரப்பனுக்கு 2 லிட்டர் பால் பாயசம் நைவேத்தியம் அப்படின்னு தான் ஆரம்பிக்கணும் சொல்கிறதே. ஜம்முன்னு நைவேத்தியம் மட்டும் அப்புறம் எல்லாரும் சாப்பிட்றலாம். இப்படி மத்கர்மபிஹி எல்லாத்தையும் பகவத் அர்ப்பண புத்தியோட பார். ஏதாவது உனக்கு வாங்கணும்னு நினச்ச அப்படின்னா மாலுக்கு போய் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சேன்னா அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இன்றைக்கி கிருஷ்ணனுக்கு என்னென்னலாம் வாங்கலாம் மாலுக்கு போனால் அதை மாற்றிடு. உன்னுடைய செலவும் கம்மியாகிடும், ரொம்ப இருக்காது. இப்படி எல்லாத்தையும் மாற்றணுன்றார். மத்கர்மபிஹி. இது மாத்திரமானா மத் கதையாச்ச நித்தியம். இந்த கதாசிரவணம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கு. அதை அழுத்து செல்லுமா நம்மளை எல்லா இடத்துக்கும். மத் கதையாச்ச நித்தியம் மத் கதையான்ற. இப்போ நம்மளுக்கு அப்படி தான் போயிட்டுருக்கு, நித்தியம் மத் கதையான்னு. அது 335 நாள்னு ஆரம்பித்தோம். இப்போ நீங்கள் கேட்குறீங்களா இல்லையா, நான் சொல்லி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அதனால் 335 நாள் நான் சொல்லி தான். நான் சாப்பிட்றேனா, தூங்குறேனா, போகிறேனா, பிரயாணம் பண்ணுறேனா, அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் கூட எனக்கு அங்கே போயிருக்கேன், எனக்கு அந்த விவகாரம் இருக்குது, 2 நாளுக்கு அப்புறம் படிக்கிறேன், 4 நாளுக்கு அப்புறம் படிக்கிறேன்னு பண்ண முடியும். எனக்கு என்னென்னா நான் நித்தியமும் பண்ணி தான் ஆகணும். மத் கதையாச்ச நித்தியம் அப்படி ஏற்படுத்திண்டாச்சு, நியமத்தை போட்டு தான் ஆகணும். ஏன்னா எத்தனை பேர் கேட்குறான். அந்த 5 மணிக்கு வரலன்னா காலங்காலத்தால் ஒரு ஃபோன் வருது பாருங்க, 5:30க்கு அவள் தூங்குறாளா, முழிச்சுன்னு இருக்காளா, இது 5:30 ஆச்சே, கூப்பிடலாமா, இதெல்லாம் எதுவுமே தெரில அவளுக்கு. அவள் அந்த நிலையில் இருக்கா. இப்போ பிரம்மனிஷ்டால் கதை சொல்லிட்டு இருக்காளணும், அந்த நிலையில் இருக்கா அவள். அந்த கதை கேட்கணும் பரீட்சித்து மாதிரி. அது எனக்கு போதுன்ற மாதிரி ஒரு தடவை லேட்டாக எடுத்து பண்ணிகிட்டே இருக்கா ஃபோன். ஏதோ ஒரு அசதியில் ஒரு 1/2 மணி நேரம் தூக்கி போயிட்டேன். அப்படி இருந்தது. அப்படி மத் கதையாச்ச நித்தியம். நித்தியம் கதை கேட்கணுமா. எதுக்கு நித்தியம் கதை கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது அது மனசுக்கு சுத்தி பண்ணுறது. இப்போ சரீரத்தில் நம்ம நித்தியம் குளிக்கிறோம், உடம்பு சுத்தி ஆகிடுறது, அழுக்கப்படுகிறது, குளிச்சிடறோம், சரியாயிடுறது. இந்த மனசு இருக்கே, அது எங்கே இருக்குது, எப்படி இருக்குன்னே தெரியல. திரவிய ரூபத்தில் இருக்கா, சாலிடாக இருக்கா, வாயு ரூபத்தில் இருக்கா, லிக்விடாக இருக்கா, எப்படின்னே தெரியல. அப்படி தெரிஞ்சாதானே அதை வச்சு ஒரு சோப்பை போட்டு தேய்ச்சி க்ளீன் பண்ணி வைக்க முடியும். தெரியாத விஷயத்தை எப்படி பண்ண முடியும்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. அதுதான் பகவத்குணமா கதையம். என்ன பண்ணணும்னா இந்த செம்பு பாத்திரம் மாதிரி தான் மனசு. கொஞ்சம் விட்டோன்னா ஒரு நல்ல பலன்னு தேய்ச்சா பார்த்தா பளிச்சுன்னு இருக்கும் செம்பு பாத்திரம். அப்படியே இருக்குமோ? இப்படி 1 நாள் 2 நாள் 1 வாரம் அப்புறம் பார்த்தா அப்படியே கருப்பாக படிஞ்சு அது என்ன இப்படி இந்த பாத்திரமான்ற மாதிரி ஆகிடும். திரும்பி எடுத்து புளியை வச்சு நல்லா தேய்ச்சோன்னா பலன்னு ஆகிடும். அந்த மாதிரி தான் மனசு. அதுக்கு இந்த புளியை வச்சு தேய்க்கிற மாதிரி பகவத்குணம். இந்த பகவத்குணத்தை கேட்டுட்டே இருந்தோம்னா அது அப்பப்போ தேய்க்கிற மாதிரி. அதனால் நித்தியம் பண்ணுன்ற. நித்தியம் தேய்ச்ச ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சோன்னா நித்தியப்படி பளிச்சுன்னு இருக்குமோன்னு. இந்த மனசு நித்தியம் பளிச்சுன்னு இருக்குன்னா 1 மணி நேரம் நித்தியமும் பகவத்குணம். யார் கதை வேணாலும் கேட்கலாம். உங்களுக்கு யார் கதை சமாதானம் இருக்கோ அவள் கதையை போட்டு கேட்கலாம். ஆனால் கேட்கணும் பகவத்குணம்.
நித்தியபடி கேட்கணும் 1 மணி நேரம். மத் கதையாச்ச நித்யம் மத்தேவ சங்காத்து குணகீர்த்தனான்மே. என்னுடைய சங்கத்திலேயே இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணு மேக்ஸிமம். இந்த மாதிரி உனக்கு கிடைக்கிறதா, முதல்ல அங்கே போய் சத் சங்கத்துக்கு போய் கதை கேட்கணுன்றது உன் ப்ரையாரிட்டியாக இருக்கணும். இன்றைக்கி அந்த சினிமா ரிலீஸ் ஆகுது, அங்கே வருது, அதுக்கு போகலாமா இதுக்கு போகலாமான்னு சாய்ஸ் வச்சுட்டு அப்புறம் இது பண்ணிட்டு பண்ணாத. இந்த மாதிரி சத்சங்கம் நடக்கிறதுனா அங்கே போய் முதல்ல கேட்டுரு. இன்னும் என்றைக்கு வேணால் இதை பார்த்துக்கலாமே. இப்போ 2 நாள் இதை விட்டோன்னா திரும்ப இந்த இடத்துல எப்போ சேருவோம்னு தெரியாது. அப்படின்னும் போது இதை நம்ம ப்ரையாரிட்டியாக நீ வச்சுக்கோ. மத்தேவ சங்காத்து. எப்பயுமே அவள் கூடயே இருக்க முடியுமா? என் கூடயே இருக்கேன்னு நீங்கள் வந்தெல்லாம் நான் வச்சுக்க முடியுமா? இல்லை உங்களால் வர முடியுமோ? இந்த மாதிரி தத்துவலோகா ஏற்பாடு பண்ணியிருக்கா இவ்வளோ ஸ்ரத்தையா. எல்லோரும் வந்தாங்க கேட்க முடியுமோனோ? அப்போ இந்த சமயத்தை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். மத்தேவ சங்காத்து குணகீர்த்தனான்மே. அப்படி அந்த சமயத்தில் அந்த குணங்கள் சொல்லும்போது அது ஆசையாக கேட்கறது. எப்பேற்பட்ட குணங்கள், பகவானுடைய குணங்கள். குணத்தை கேட்க 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 தானே இப்படி கல்யாண குணனாக இருக்கக்கூடிய பிரபுவை பஜிக்கணும்னு நம்மளுக்கு தோன்றுறது. இப்படி ரோட்டில் போயிட்டு இருப்பான், போயிட்டே இருக்கும்போது இங்கே பகவத்குணம் நடக்கிறதா, பகவான் நாம சங்கீர்த்தம் ஏதோ சத்தம் வருதே, ஜால்ரா சத்தம்னு இப்படி போகிறோம், உள்ளே வருவான். இப்படி உள்ளே பாண்டுறாங்கன்னு எல்லாம் இது பண்ணி இந்த பகவத் குணத்தை கேட்டோடனே எது இது நன்னா இருக்கே அப்படின்னு ஓரமாக ஒரு சேரில் உட்காந்துருப்பான். ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு போகலான்னு. அன்றைக்கி 10 நிமிஷம் உட்காந்துருப்பான், நன்னா இருக்கும். உடனே நினைப்பான் மறுநாளைக்கு கருத்தெல்லாம் வேணா இன்றைக்கும் இருக்கான்னு போய் பார்ப்போமா அப்படின்னு வந்தால் இருக்கும். இன்றைக்கி என்ன பண்ணுவோம், ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருப்பான். இது ரொம்ப நன்னா இருக்கேன் அப்படின்னு 7 மணிக்கே வர ஆரம்பிச்சிடுவான். அப்படி 7லேருந்து 9 இப்படி உட்கார ஆரம்பித்தா ஒரு 2 வருஷம் 3 வருஷங்க அப்புறம் இந்த கதைக்கு வரது பார்த்தா முதல் சேரில் உட்காந்துன்னு கதை கேட்டுருப்பான். இது மாதிரி இதுவோ இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனால் அவன் எப்படி இருப்பான்னா, அழகாக வேஷ்டியை கட்டின்ட்டு நல்ல நெத்திக்கெல்லாம் இட்டுன்ட்டு ஜம்முன்னு உட்காந்துட்டு பகவானை நம்பி கதை கேட்க ஆரம்பிச்சிருவான். அதுக்கு என்ன முதல் வழி? எல்லா மகான்களும் சொல்கிறது பகவத்குணஸ்ரவணம். பகவத்குணஸ்ரவணம் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை சுலபமானது. இந்த இந்திரியங்கள்லே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காதுக்கு தான் வலியே கிடையாது, பாக்கி எல்லாத்துக்கும் வலி உண்டு. கண்ணு ரொம்ப நேரம் பார்த்தா கண்ணை வலிக்கும். 1 படம் பார்க்கலாம், 2 படம் பார்க்கலாம். 2 படம் முடிஞ்சாலே கண்ணு வலிக்க ஆரம்பிச்சிடும். 3வது படம்லாம் முடியவே முடியாது. எல்லாருக்கும் அப்படி தானே இருக்குது. ஒரு விஷயத்தை எத்தனை நிமிஷம் தான் பார்க்க முடியும்? 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்புறம் கண்ணை பார்த்தா கண்ணு வலிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ அடுத்தது மூக்கு முகர்ந்துட்டே இருந்தேன்னா மூக்கில் ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். எல்லா இந்திரியங்களும் அப்படி தான். நாக்கு எவ்வளோ தான் சாப்பிடும், கொஞ்ச நேரம் அப்புறம் விருத்து போயிடும். ஆனால் இந்த காதுக்கு மாத்திரம் நீங்கள் 365 நாள் 24 மணி நேரம் கேட்டுட்டே இருக்கும். அதுக்கு சலையே இருக்காது. அதை ஒண்டி ஃப்ரீ பண்ணி விட்டுட்டாராம். ஒரு காலம் இந்த வலி இருக்கும்போது எனக்கு வலிக்கிறது, பகவத்குணம்லாம் வர முடியாது அப்படின்னு உட்காந்துட போகிறானேன்றதுக்காக இந்த சப்தத்தினால உனக்கு வலி வராது, வேற ஏதாவது பாதையினால வரும், இந்த சப்தத்தினால உனக்கு வலி வராதுன்னு ஃப்ரீ பண்ணி விட்டுட்டாராம் பகவான் காதை. அப்படியாவது கேட்டு இவன் கரையாறட்டும் அப்படின்னு. இதுக்கு ஒரு சாக்கு சொல்லணும், ஆற்றுல உட்கார வேண்டாமோன்னு. நீ கார்த்தாலேருந்து 2 மணி நேரம் கேட்டுட்டேன், எனக்கு காதை வலிக்கிறது, அதனால் இன்னொரு 2 முடியாது, என்னால் கேட்க முடியாதுன்னு சொல்லாமல் இருப்பானோன்னு அதுக்காக ஃப்ரீ பண்ணி விட்டாராம். குணகீர்த்தனான்மே. அப்படி உனக்கு குணம் பிடிச்சா பகவத் குணத்தை கேளு. இதுக்கு 2 விதம், 2த்துக்கு நாமகீர்த்தனம்னு பேர், இதுக்கு குணகீர்த்தனம்னு பேர். இப்போ நாமகீர்த்தனம்னா பகவானுடைய கிருஷ்ணாராமா கோவிந்தான்னு பாடுறது, நாமம் சொல்கிறதுக்கு நாம சங்கீர்த்தனம். இது மாதிரி கதை சொல்கிறது இதுவும் ஒரு கீர்த்தனம் தான். இதுக்கு குணகீர்த்தனம், பகவானுடைய குணங்களை வர்ணிக்கிறது. அதனால் குணகீர்த்தனான்மை. இது 2த்தில் எது உனக்கு பிடிச்சிருக்கோ நீ அதை பண்ணு. நிர்வைர சாம்யோப ஷமேன புத்ராஹ ஜிகாசயா தேக கேஹாத்ம புத்தேஹே. இப்படி நீ இருந்துட்டேன்னா இந்த சரீரம் என்னோடது, என் மக்கள் என்னன்னு சொல்லிட்டு இப்படின்னு இருந்துட்டுருக்கியே, இந்த எண்ணத்தை அடியோட வெட்டி விட்டுரும் இந்த மகான்களுடைய சங்கமும் என்னுடைய பகவத்குணம் அப்படின்னு சொல்லிட்டு மத் கர்மபிஹி அப்படின்ற. மத் கர்மபிஹின்னா என் சம்பந்தப்பட்ட காரியங்கள் அதுலேருந்து தான் ஆரம்பிக்கிறார். இதுக்கு சகலகாரக கிரியாகலாபகான்னு வியாக்கியானம் சொல்லும்போது மத் கர்மபிகின்னா என்னென்ன, எப்படி நம்ம இந்திரியத்தை பழக்கணும் அப்படின்னு வரும்போது இந்த இந்திரியத்துக்கு இந்த விஷயந்தான் தெரியணுன்ற மாதிரி பழக்கணுமா. புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்போ கண்ணால் எதெல்லாம் பார்க்குறோம், இந்த கண்ணுக்கு பகவானை தவிர எதுவும் பார்த்து பழக்கம் இல்லை, அந்த அளவுக்கு அபியாசம் பண்ணணும். அப்புறம் காதுன்னா கண்ட பாட்டு கண்ட விஷயம் கண்டதை கேட்குறோமோன்னோ, இந்த காதுக்கு பகவத் குணத்தை தவிர வேறு எதுவும் கேட்க தெரியாது. வேறு எதாவது போட்டோன்னா இது என்ன புதுசாக இருக்கேன்ற மாதிரி இருக்குமா. அப்படி நம்ம காதை ட்ரெயின் பண்ணணும். நாக்குக்கு என்னென்னா பகவானுடைய திருவடியில் அர்ச்சனை பண்ண துளசியோட ருச்சி மாத்திரம்தான் தெரியும், பாக்கி ஆகாரங்கள்லாம் சரீர மாத்திரத்துக்கு தான்.
அதில் ருச்சி இருக்காது. மூக்குக்கு அந்த துளசியோடைய வாசனை தான் தெரியும். ஸ்பரிசத்துக்கு பகவானுடைய பக்தாளுடைய ஆலிங்கனம் பண்ணக்கூடியது மாத்திரம்தான் தெரியணும். இப்படி யாராவது இருக்க முடியுமா அப்படின்னா இப்படி தான் அம்பரீஷன் இருந்தார். அம்பரீஷன் யாரோ எதுக்குமே வழி இல்லாமல் இப்படி இருந்துட்டு கிராமத்தில் இருந்துட்டு இப்படி பகவத் பக்தி பண்ண பக்தன் இல்லை. பூமண்டலம் முழுக்க அவருக்கு அடியில் இருந்தது. அப்படி ஒரு சக்கரவர்த்தியாக இருந்தார். 4 சமுத்திரத்துக்கு உட்பட்ட பூமி முழுக்க அவருடைய அதீனத்தில் இருந்த சக்கரவர்த்தி. அப்படி இருந்ததுன்னு பகவத் பக்தி பண்ணினவர் அவர். ஏனேதம் லோஷ்டவத்து ஸ்மிருதம் அப்படின்னு இத்தனை சம்பத்தையும் ஏதோ ஒரு நாட்டுக்கு ராஜாவாக இருந்தாலே என்ன பாடுபடுத்துகிறான் இப்போ இருக்கிற இந்த நிலையில். அதுவும் உலகத்திலே இருக்க உயர்ந்த நாடாக இருக்கக்கூடிய அந்த நாட்டுக்கெல்லாம் பிரசிடெண்ட்டாக இருந்தானா என்ன பாடுபடுத்துகிறான். அவன் வச்சதுதான் சட்டம்ன்ற மாதிரி இருக்கானோ. எத்தனை காரியங்கள் நடந்துட்டுருக்கு. இப்படி இருக்கிறதுல ஒரு நாட்டுக்கு இருக்கிறவனே இப்படி இருக்கான்னா இந்த பூமண்டலத்துக்கு முழுக்க ஒருத்த ராஜாவாக இருந்தானா அவன் என்ன வேணா பண்ணுவான். அப்படி இருக்காராம் அம்பரீஷன். அந்த இடத்துல என்ன நினைக்கிறாருன்னா இந்த பூமி இந்த சம்பத்தெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டி போலப்பா என்னைக்கு வேணாலும் போகும். அவருடைய சர்வ இந்திரியத்தையும் பகவத் அர்ப்பணம் பண்ணினாராம். இப்படி அவர் இருந்ததுனால அந்த ராஜ்யத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு பகவானுக்கு வந்துடுது. இதுதான் அனன்யா சிந்தையந்தோமாம் ஏஜனா பரிபாசத்தே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியம். நீ எல்லாத்தையும் விட்டுட்டு பிரபு நான் கோவிலுக்கு உன்னை தான் இனிமேல் பஜிக்க போகிறேன், நீ எல்லாத்தையும் பார்த்துட்டுருவியான்னா உன் கர்மையை பாரு, நீ அப்படிலாம் பண்ணாதன்னு தான் சொல்லுவார். உனக்கு எல்லாம் விவகாரம் தெரியறதோன்னோ அது தெரியற வரையும் உன்னுடைய கர்த்தவியத்தை நீ பார்த்து தான் ஆகணும். கர்மண்யேவாதிகாரஸ்தே அப்படி தான் சொல்லுவார். நீ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து சர்வஸ்வம் பகவத் அர்ப்பணம்னு என்னைக்கு நீ மாறுறையோ அன்னைக்கு யோகக்ஷேமம் மகாமியகம்னு அப்போ தான் பண்ணுவார் அவர். இது ஒரு டீல் மாதிரி போய் பேசினா பண்ணுவாரா? அது நடக்கவே நடக்காது. உனக்கு எல்லா விஷயமும் தெரியறதோன்னோ அப்போ நீ உன்னுடைய கடமையை பண்ணி தான் ஆகணும். நீ உனக்கு வேணுங்கிற இந்த சந்தியாவந்தனம் கர்மானுஷ்டானம் இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, அது இல்லை ஏதோ சொல்கிறா அதை பண்ணுறான்னு இந்த மாதிரி இதில் மாத்திரம் விவகாரத்தை பேசின்னு மற்ற எல்லா விவகாரம் பண்ணிட்டு இருந்தேன்னா அது ஒத்துக்க முடியாது. எப்போ உனக்கு எல்லாம் தெரியறதோ எல்லாம் பண்ணித்தான் ஆகணும். அப்போ யோகக்ஷேமம் மகாமிகம்னு அப்படி பார்த்துப்பார் பகவான் அந்த நிலைக்கு வந்தான். அதனால் அந்த பொறுப்பு அவனுக்கு போனதுனால சுதர்சன சக்கரத்தை கொடுத்து வச்சுட்டார். சுதர்சனத்தை பார்த்துக்க சொல்லிட்டார். யசா ராஜா ததா பிரஜாக. ராஜா எப்படி இருக்காரோ அந்த மாதிரி தானே ஜனங்கள் இருக்க போகிறார். அவர் பறக்காமல் நல்ல ஜம்முன்னு இப்படி பகவத் பக்தனாக இருந்தான்னா ஜனங்கள்லாம் அதை விட பகவத் பக்தாலாக இருக்கா. அந்த சுதர்சன சக்கரத்துக்கு வேலையே இல்லாமல் போனது, தேவையே இல்லாமல் இந்த துர்வாசர் தான் கிளப்பி விட்டார். அங்கே அந்த ஏதோ அபச்சாரப்பட்டு அப்போ தான் சுதர்சனம் கிளம்பினது அவரை காப்பாற்றணும்னு. இப்படி இருக்க முடியுமான்னா அம்பரீஷர் இருந்திருக்கார். பகவத் அந்த தன்னுடைய மத்கர்ம பிகின்னா தன் சரீரத்தில் இருக்கிற ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் மனசு எல்லாத்தையும் பகவத் அர்ப்பணம் பண்ணணும். 5 ஞானேந்திரியம் 5 கர்மேந்திரியம் மனசு இந்த 11 வச்சு தான் இந்த விவகாரம் நடக்கிறது. அத்தனையும் பகவத் அர்ப்பணம் பண்ணினார் அவர். அப்படி நீ பண்ணிட்டேன்னா உன்னை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். சர்வத்திர மத்பாவ விசக்ஷனேனா. இந்த கபில வாசுதேவரே நேற்றுக்கு எனக்கு சமயம் இல்லை சொல்கிறதுக்கு. நீ எதுக்குடா உலகம் முழுக்க நான் இருக்கேன், எல்லா இடத்துலையும் நான் இருக்கேன், அண்ட சராச்சரங்கள்லையும் நான் இருக்கேன், அசையும் பொருள் அசையா பொருள் எல்லா இடத்துலையும் நான் இருக்கேன், நீ எதுக்கு ஒரு சின்ன ஒரு விக்கிரகத்தில் என்னை வச்சு நீ ஆராதனை பண்ணி நீ என்னையே சுருக்கிற அப்படின்றார் அவர். எல்லா இடத்துலையும் நான் இருக்கேன்னு எல்லா இடத்துலையும் நான் இருக்கேன்னு பாரு, எதுக்கு இந்த விக்கிரகத்தை ஆராதனை பண்ணி அதுக்கு ஒன்று பண்ணுறேன் இதில் தான் நான் இருக்கேன்னு என்ன நீ சுருக்காத அதில் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார் அவர். முதல்ல அதெல்லாம் சொல்லிவிட்டு அம்மாட்ட சொல்லும்போது இப்படி சுருக்கிறார்கள் இவர்கள்லாம் மூடர்கள் அப்படின்னு முதல்ல கொஞ்சம் இதுவாக பேசுகிறார். அப்புறம் சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஆனால் இந்த ஜனங்களால் முடியாது, முதல்ல இது அவர்களுக்கு தேவை, அதனால் விக்கிரக ஆராதனம் பண்ணட்டும், ஆனால் விக்கிரக ஆராதனத்திலே இருக்கக்கூடாது அப்படின்றார். இதுலேருந்து வெளில வரணும்னா என்னென்னா அகண்டமாக என்னை பார்க்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் அந்த ஞானம் என் கூட 2 கலக்க முடியும். இப்படியே இருந்துடக்கூடாதுன்னு அவர் தன்னுடைய சித்தாந்தத்தை சொல்கிறார். இது துவைத்தத்தில் பார்த்தா இதை ஒத்துக்கவே மாட்டான். இது அத்வைத்தத்தில் அத்வைத்தந்தான் அட்மோஸ்ட் கடைசி. அது யதார்த்தம், அது ஒத்துண்டு தான் ஆகணும். 2 பரபிரம்மம் ஒன்று தான் இருக்குது, அதோட 2 கலக்கணும் எல்லாருன்றது தான் உண்மை. இது அவாவாளுடைய சித்தாந்தம், எதை வேணாலும் வச்சுக்கலாம். துவைத்தமில் ஒத்துக்கவே மாட்டா. பகவான் வேறு நாங்கள் வேறு, நம்ம போய் பகவானுக்கு இது பண்ணணும்லாம் சொல்லுவா. ஆனால் உண்மை யதார்த்தம் என்னென்னா பரபிரம்மம் ஒன்று தான். இந்த எல்லாமே இந்த ஆத்மா ஒன்று தான். இது எப்படி இருக்குன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஒரு பானையை கொண்டு கவுத்து இங்கே வைக்கிறோன்னா மேடையில் ஆகாசம்னு பேர். ஆகாசம்னா என்னென்னா மேலே பார்க்குறமே அது ஆகாசம்ல, எம்டி ஸ்பேஸுக்கு ஆகாசம்னு பேர், ஸ்பேஸுக்கு ஆகாசம்னு பேர்.
இப்போ வந்து அதை மூடி வச்சோன்னா அந்த பானைக்குள்ளேயும் எம்டி ஸ்பேஸ் இருக்கணும், அதுக்கும் வெளியில் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. இது என்னன்னா அந்த பானைக்குள்ளே இருக்கிறதுக்கு கட்டாகாசம்னு பேர், வெளில இருக்கிறதுக்கு ஆகாயம்னு பேர். இதுதான் இது என்னன்னா அந்த வெளில இருக்கிற அந்த அகண்டமாக இருக்கக்கூடிய ஆகாயத்தையும் அந்த பானைக்குள்ளே இருக்கிற கட்டாகாசத்தையும் தடுத்துன்னு இருக்கிறது எது அப்படின்னா இந்த பானை என்ற ஆவரணம். அதனால தான் இருவர் மண் சேர்த்திட ஒருவர் வற்பண்ண இறைந்து மாதமாய் வைத்த சூலை அருமையாயிருப்பினும் அந்த சூலை அரை காசு காகாதென்று ஆடு பாம்பே ஆடு பாம்பே தெளிந்தாடு பாம்பே. இது ஒரு சூழலை ஏற்றின பானையாது. இருவர் மண் சேர்த்திட ஒருவர் பண்ண, ரெண்டு பேர் சேர்ந்து ஒன்றா வந்தது. இறைந்து மாதமாய் வைத்த சூளை, 2 மாதங்கள் 10 மாதம் அருமையாயிருப்பினும் அந்த சூளை, அருமையாக இருக்கும் அந்த பானை. அரை காசு காகாதென்று ஆடுப்பான். அருமையாக இருக்கும் நீ பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு உயிர் போயிடுத்துன்னா அரை காசு கூட யாரும் வச்சுக்க மாட்டா. அப்புறம் அப்படி தெரிஞ்சுட்டு இரு அப்படின்னு அது பாம்பாட்டி சித்தருடைய பாட்டு திவ்யநாம சங்கீர்த்தத்தில் வரும். இந்த சரீரத்தையே பானை மண்கூடுன்னு தான் இவரும் வர்ணிப்பார் ஜடபரதரும். இது ஒரு மண், எல்லாம் பூமியில் எதெல்லாம் அழியறதோ அத்தனையும் மண்கூடு. அவரை பொறுத்தவரையும் எல்லாமே பூமியில் தானே அழியிறது. நம்ம பூமியிலேருந்து தான் உற்பத்தியானோம், பூமியிலே அழிகிறோம். அதனால தான் ரகுகுரன் கடைசியாக கிளம்பும்போது இந்த சரீரமாகிற மண்கூடு இந்த பல்லக்காகிற மண்கூடில் ஏறாது, கிளம்பிட்டேன் நான் அப்படின்ட்டார் அவர். கடைசியாக கிளம்பும்போது 1.5 மணி நேரத்தில் கோடிக்கணக்கான ஜென்மத்தில் இருந்த அஜ்ஞானத்தை ஒரு இந்த கார்பரேஷன் குப்பை முழுக்க ஒரு இடத்துல இருந்தால் ஒரு நெருப்பு குச்சியை வெற்றி கொலைச்சினா அது எல்லாமே ஒரு குச்சியிலேயே பொசிங்கிடுமோனோ அந்த மாதிரி 1.5 மணி நேரம் முகூர்த்தத்தில் இந்த ரகுவர்ணத்தினோட அஜ்ஞானத்தை முழுக்க போக்கிட்டார் ஜடபரதர். இனிமே கிளம்பாதுன்ட்டான், நான் கிளம்பிட்டேன் அவ்வளோதான், தபஸ் பண்ண போகிறேன்னு கிளம்பிட்டான் ரகுகுணன். அவன் விழுந்து காலில் விழுந்து பெறல்றான். யார் பண்ணுவா? கோடி ஜென்மாவை அஜ்ஞானத்தில் உழண்டுன்னு இருக்கேன். இப்படி என் கண் முன்னாடி வந்து நான் உபதேசம் பண்ணுன்னு கூட உங்கள்கிட்ட கேட்கல. நான் ஏதோ சில சுடு சொற்களால் சொன்னதுக்கு என் மேலே அனுகிரகம் வச்சு நீங்கள் சொன்னேலே, நீங்கள் இந்த 1.5 மணி நேரம் சொல்லலைன்னா நான் இன்னும் எத்தனை ஜென்மா எடுத்திருப்பேன், எப்போ பகவானை போய் அடைவேன்? என் மனசில் உள்ள அஜ்ஞானத்தை போக்கினேல உங்களுக்கு நான் என்ன பதில் பண்ண முடியும்னு அந்த திருவடியில் விழுந்து பெறல்றான். அவர் சொன்னாரோனோ வினாமகத் பாத ரஜோபிஷேகம்னு, இந்த மகான்களுடைய திருவடி தூளியை உடம்புல நீ அபிஷேகம் பண்ணிக்காத பரியந்தம் உனக்கு ஞானம் வராதுறான்னரோனோ அந்த பாத தூளியில் விழுந்து பெறல்றான். எனக்கு வேணும் இந்த தூளி. விழுந்து பெறண்டு அவங்களாம் கூப்பிட்றான் வந்து, ராஜா நீங்கள் வாங்க கிளம்பணுன்னு. இனிமே இந்த மண்கூடு அந்த மண்கூடில் ஏறாதுன்னு கிளம்பிட்டார் அவர். கபிலவாசுதேவர் கிளம்பினா மாதிரி அவரும் கிளம்பிட்டார். அப்படி பண்ணிடுவா மகான்கள். எதுக்குன்னா எல்லாமே மண்கூடு பானைன்னு வர்ணிப்பா. எப்படின்னா இந்த கட்டாகாசம் வெளில இருக்கிற ஆகாசம், இந்த கடத்துக்குள்ள ஆகாசம் வெளில இருக்கிற ஆகாசம், இது இந்த பானை தானே மறைச்சின்னு இருக்கு. அதுதான் நம்ம சரீரம். நாமளும் இந்த ஆத்மா உள்ள இருக்கு, அகண்டமாக ஆத்மா இருக்கு. இது ரெண்டுத்தையும் மறைச்சின்னு இருக்கிறதுன்னா இந்த சரீரம். நீ ஒன்று பெருசாக இங்கேருந்தோ ஏதோ ஒன்று கொண்டு வந்து எல்லாம் பிரம்மத்தோட சேர்க்க வேணாம். இங்கேருந்து பிடிச்சி இழுத்துன்னு போய் கஷ்டப்பட்டு இந்தா சேரு அப்படின்லாம் அது கூடலாம் உள்ளே போய் தள்ள வேண்டாம். நீ இந்த வெளில இருக்கிற 2 ஆகாசத்தையும் சேர்க்கணுன்னா அந்த கடத்தை உடைச்சா போதும். பானையை உடைச்சிட்டேன்னா அதுவாக சேர்ந்துடும். இந்த சரீரமாகிற இந்த பானை, இந்த ஆவரணம் இருக்கே, இந்த அஜ்ஞானத்தை உடைச்சிட்டோன்னா பிரம்மத்தோட 2 கலந்துரும். இதுதான் கடைசி. இதை பண்ணுறதுக்கு தான் கோடிக்கணக்கான ஜென்மா அபியாசம் பண்ண வேண்டியிருக்கு. அதை பண்ணு, இதை பண்ணு, இது பண்ணு. இந்த ஜென்மாவில் 0.00001% ஏறும். அடுத்த பண்ணு 0.00. இந்த மாதிரி ஒவ்வொரு ஜென்மாவில் சில பேர் பார்த்தா அவ்வளோ பக்திமான்களாக இருப்பா, அப்படி தியானம் பண்ணுவா, கண்ண முடினா பகவான் தெரியாதுன்னா ஜென்மாந்திரம். பகவான் அந்த அனுகிரகம் ஒண்டி பண்ணியிருக்கார். நீ சுக்லாம்பரதரம்னு இந்த ஜென்மாவில் ஆரம்பிச்சேன்னா அடுத்த ஜென்மா சுக்லாம்பரதரம் கிடையாது, மொமோபாத்தாலேருந்து ஆரம்பிக்கும். எங்கே நீ விட்டியோ அங்கேருந்து ஆரம்பிக்கும். அந்த ஒரு அனுகிரகம் பகவான் பண்ணதுனால நம்ம தைரியமாக இருக்கலாம். அதனால் இந்த ஜென்மாவில் இவ்வளோ நீ பாராயணம் பண்ணி ஸ்ரத்தையாக இருக்கேன்னா தீர்மானமாக அடுத்த வருஷம் உன்னை பாராயணம் பண்ணுறவர் தான் பிறக்க வைப்பார். அந்த நம்பிக்கை நம்மளுக்கு இருக்குது. பகவான் பகவத்குணம் கேட்குற மாதிரி தான் வைப்பார். அது பகவானுடைய அனுகிரகம் அப்படி பண்ணியிருக்கார். இப்படி ஞானேன விஜான விராஜிதேன. அதனால் இந்த சரீரத்தை போக்கிண்டா போதும்பா. அதுக்கு ஒரு வழி என்ன அப்படின்னா அதுக்கு தான் யோகமாக இருக்கும். பெரியவாள்லாம் சொல்கிறா,
நீ அஷ்டாங்க யோகத்தை அபியாசம் பண்ணி கபிலவாசத்தில் எவ்வளோ அழகாக சொன்னார். எப்படிலாம் இருக்கணும், எதை விடணும், எப்படி இருந்தால் நீ இப்படி இருக்கலான்னு ரொம்ப அற்புதமாக யோக மார்க்கத்தை பற்றி வர்ணித்தவர் கபிலவாசுதேவர் தான். நமக்கு ஏற்றது போல் அப்பயே சொல்லி வச்சுருக்கார் அவர். இந்த ஜீவனுடைய சுபாவம் இப்படி இருக்கும், இதெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு. யோகேன திருத்யத்யம சத்வயுக்தா லிங்கம் யபோஹேத்து குஷலூகமாக்கியம். இந்த லிங்கம்னு ஒன்று இருக்கே, ஆணாகவும் பெண்ணாகவும்னு ஏதோ ஒரு சரீரம் இருக்குது. அந்த சரீரத்தை உடைக்கணும்டா, அதுக்கு உடைக்கணும்னா இதுதான் வழி. எல்லா இடத்துலையும் நானாக இருக்கேன்னு பார், எல்லாரும் நானாக இருக்கேன்னு, எல்லார்ட்டையும் அன்பாரு, எல்லார்ட்டையும் வினயமாறு, யாரையும் ஹிம்சப்படுத்தாத. இதெல்லாம் சேர்க்குறாரா, இதெல்லாம் அடிப்படை. இந்த நற்குணங்கள்லாம் இல்லாமல் பொதுவாக அத்தியாத்ம விஷயத்தில் நீ நல்லவனா இல்லைன்னா பிரயோஜனமே படாது. அது ரொம்ப முக்கியம், பேசிக். உண்மையை பேசணும், நேர்மையாக இருக்கணும். நீ தப்பு பண்ணினாலும் அதை ஒத்துண்டு திருத்திக்கிறதுக்கு பார்க்கணும். எல்லாம் ஜீவன சுபாவம் தப்பு இருக்க தானே இருக்கும், அதை மறைச்சின்னு போகக்கூடாது. ஆமாம் தப்புன்னு ஒத்துக்கணும், சரி பண்ணிக்கணும், நேர்மையாக இருக்கணும். இன்றைக்கி பண்ணலை அப்படின்னா பண்ணலை, ஆமாம் பண்ணலை. கீழே போட்டு உடைச்சேன்னா ஆமாம் நான் தான் உடைச்சேன். எடுத்துன்னு வரலையானா ஆமாம் வரல. அந்த அளவுக்கு நேர்மை இருக்கணுமா, சத்தியம் கீழே. அந்த அளவு இருந்தால் தான் மேலே பேசவே பேசும். இந்த அடிப்படை சரியில்லாமல் மேலே போகணும்னு வச்சுக்கோங்க, அது நம்மளுக்கு ஒழுங்காக கை கொடுக்காது, நம்மளை வேறு மாதிரி கொண்டு போயிடும். அதனால் எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியம் என்னென்னா நம்ம நல்லவனாக இருக்கிறது. அப்படி இருக்க ஆரம்பிச்சேன்னா லிங்கம் யபோஹேத்து குஷலோகமாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இதம் ஷரீரம் மம துர்விபாவ்யம். இன்றைக்கி எல்லாரும் என்ன ரிஷபன் ரிஷபன்னு கொண்டாடுறா. நான் பகவான்னு நினச்சின்னு நான் பிறக்கவே இல்லை, மனுஷனாக தான் பிறந்திருக்கேன். ராமர் எப்படி சொன்னாரோ அப்படியே சொல்கிறாரு இங்கே ரிஷபர். நீங்கள் நான் பகவான் இவ்வளோ சிரேஷ்டனாக இருக்கேன்னு நினைக்காத, ஒவ்வொன்றுத்தையும் அபியாசம் பண்ணியிருக்கேன், அத்தனையும் அபியாசம் பண்ணி என்னை எல்லாரும் இன்னைக்கு கொண்டாடுறாளே ரிஷபன் ரிஷபன்னு. இதுக்கு காரணம் நான் பகவான்னால இல்லைடா, என்னுடைய அபியாசம் சாதனையினால். சும்மா நான் உனக்கு உபதேசம் பண்ணுறேன்னா நான் அப்படி இருந்து காமிக்கணும், அப்போ தான் உனக்கு உபதேசம் பண்ண முடியும். இன்றைக்கி எல்லாரும் என்னை ரிஷபன் ரிஷபன்னு எல்லாத்துலேயும் சிரேஷ்டன்னு கொண்டாடுறான்னா அதுக்கு காரணம் நான் அப்படி இருக்கேன். இதம் ஷரீரம் மம துர்விபாவ்யம் சத்வம் ஹிமே ஹிருதயம் யத்ர தர்மஹா பிருஷ்டே கிருதோ மே யத தர்ம ஆராத் அதோ ஹிமாம் ரிஷபம் பிராஹு ஆர்யாஹா. பெரியவாள்லாம் என்ன சொல்கிறா ரிஷபன் ரிஷபன்னு. உங்களுக்கும் தெரியறது நான் எவ்வளோ சிரேஷ்டனாக இருக்கேன்னு தெரிஞ்சுது. இது எல்லாம் என்னுடைய சாமர்த்தியம் இல்லைடா, சாதனை தான் காரணம். அப்படி என்னை செதுக்கியிருக்கேன் என் வாழ்க்கையிலடா, இப்படி தான் இருக்கணும், இதை தான் பண்ணணும், இதான் பண்ணணும்னு நான் என்னென்னலாம் தெரிஞ்சுன்னேனோ அதை நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயங்கள் சொல்கிறார் கடைசியாக. இப்போ ஏற்பட்ட உத்தமமான விஷயங்கள் இருக்கே, இவைகள்லாம் நீ எல்லா ஜனங்கள்ட்டையும் சொல்லணுன்றார். பகவத் தத்துவம் உபதேசம் பண்ணுறது கடைசியாக அது நமஸ்காரம் பண்ணி கேட்காம சொல்லவே கூடாது. ஆனால் நீ திருந்து போதும், இந்த லௌகிக வாழ்க்கை போதும், நீ பகவத்குணம் கேளுன்னு எல்லார்ட்டையும் சொல்லணுமா. பகவான்னு ஒருத்தன் இருக்கான், அவனை நம்புன்னு எல்லார்ட்டையும் சொல்லணும். இந்த நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் உலகத்தில் சொல்லணும். அவன் கேட்குறானோ கேட்கலையோ சொல்லித்தான் ஆகணும்ன்றார். உலகத்தில் எல்லாரும் கேட்பலாம், உனக்கு ஒரு வேலை இல்லை, சும்மா உனக்கு பொழுது பார்க்காம இந்த கதைகள்லாம் கேட்டுன்னு வந்துட்டுருக்கேன், அப்படியே எனக்கெல்லாம் 1000 வேலை இருக்குது, இதெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி வர முடியுன்றான். அப்படி அவன் சொன்னான், நான் கோபிச்சிக்க கூடாதுன்றார். இன்னொரு தடவை சொல்லு, இன்னொரு தடவை சொல்லு, 100 தடவை ஆனாலும் பொறுமையாக சொல்லு. அப்படி நீ சொல்லிகிட்டே இருந்தேன்னா ஒரு நாள் கதைக்கு வருவான். அப்படி கதைக்கு வந்தால் ஏதோ சொல்கிறாரு, சரி இவ்வளோ கேட்குறா புடுங்கல் தாங்க முடியாமல் வருவான். வந்ததுக்கப்புறம் ஏதேது இது இவ்வளோ நல்லா இருக்கே, ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டோமேன்னு தொடர்ந்து வர ஆரம்பிப்பான்ப்பா. இது நீ அவள் அலுப்பு படுறான்னு சொல்லாமல் இருக்கவே இருக்காத, சொல்லிகிட்டே இரு அப்படின்ற. அப்படி நீ சொல்லிகிட்டே இரு. இப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் எல்லோரும் இருக்கார்ல, ஒரு மனைவி மக்கள் எல்லோரும் இருக்கார்ல, இந்த விஷயத்தை ஒரு மனைவி ஒரு கணவனுக்கு சொல்லலைன்னா அந்த மனைவி மனைவி இல்லை. ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு சொல்லிக் கொடுக்கலன்னா அந்த கணவன் கணவன் இல்லை. ஒரு அப்பா ஒரு பையனுக்கு சொல்லிக் கொடுக்கலன்னா அந்த அப்பா உண்மையான அப்பா இல்லை. ஒரு அம்மா ஒரு பையனுக்கு சொல்லிக் கொடுக்கலன்னா அந்த அம்மா உண்மையான அம்மா இல்லை. ஒரு பையன் அப்பா அம்மாவுக்கு சொல்லிக் கொடுக்கலன்னா அவன் உண்மையான பையன் கிடையாது. ஒரு குரு இருக்கானா, அந்த குரு இதை சொல்லித்தரணுமா. அந்த குரு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்காம வேற ஏதாவது சொல்லிக் கொடுத்தாருன்னா அவர் குருவே கிடையாது. ஒரு கால் தெய்வமே வருதுன்னா, தெய்வம் மற்ற எல்லா விவகாரத்தையும் பண்ணுன்னு இந்த தத்துவங்கள் எதுவும் சொல்லிக் கொடுக்காம இருந்தான்னா தெய்வம் ந தத்யாத், தெய்வமே தெய்வம் இல்லைடா, அதை தெய்வமாக நீ நினைக்காத தூக்கி போடுன்ட்டார். அதனால தான் புத்த அவதாரத்தை நம்ம கணக்கில் வச்சுக்கிறது இல்லை. புத்தர் பகவானுடைய அவதாரம் தான் பெரியவாள்லாம் சொல்லுவா. ஆனால் அவர் வேதோக்த தர்மத்தை கண்டனம் பண்ணதுனால நம்மளுக்கு வேதம் தான் பிரமாணம். இத்தனை கோடிக்கணக்கான கல்பகல்கான வருஷங்களாக வேதத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு
பகவானே வந்து வேதோக்த தர்மத்தை கண்டனம் பண்ணியதுனால பகவான் ஒதுக்கியாச்சு. தெய்வம் ந தத் சியாத். ரிஷபர் சொல்கிறார், தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒதுக்கிடணும். இந்த விஷயத்தை சொல்லி கொடுத்தா தான் கேட்கணும், இதுதான் உண்மையானது அப்படின்னு விஷயத்தை சொல்லிட்டு கடைசியாக ந பிராமணை ஸ்துலயே பூதமன்யத் பஷ்யாமி விப்ராஹா கிமதஃ பரந்து. இப்போ பகவானாக இருந்து பேசுகிறாரா இந்த ஒரு ஸ்லோகம். நான் எதில் தெரியுமா ரொம்ப சந்தோஷப்படுறேன்? நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னா எதில் என்ன சொல்லுவா? அக்னிஹோத்திரத்தினால சந்தோஷப்படுறேன்னு சொல்லுவா. அக்னிஹோத்திரம் உயர்ந்த காரியம். இந்த அக்னிஹோத்திரிகளே இல்லாமல் போயிட்டு இருக்க உலகம். இங்கேயோ பண்ணிட்டு இருக்கா. சென்னையிலே ஏதோ ஒரு 10-15 பேர் பண்ணிட்டு இருந்தால் பெரிய விஷயம். அக்னிஹோத்திரம், நித்யா அக்னிஹோத்திரம். அக்னிஹோத்திரமே இல்லாத பூமியாக போயிட்டு இருக்க பாரத தேசம். அக்னிஹோத்திரம்னா அகார்கபத்தியம், ஆகவனியம், தட்சிணாக்னின்னு 3 அக்னியை வச்சுட்டு சூரியன் அஸ்தமனம் ஆகும்போது, சூரியன் உதயன் ஆகும்போது கார்த்துண்டு அவிர்வாகத்தை கொடுக்கணும். அக்னிஹோத்திரம் பரம புண்ணியமான அக்னிஹோத்திரமாக காரியமாக சொல்லியிருக்கு. அந்த அக்னிஹோத்திரத்தினுடைய பெருமை என்னென்னா, அந்த அக்னிஹோத்திரம் ஒரு ஆற்றுல நடந்துட்டுருக்கு, சரீரம் மரிச்சு போயிடுத்துன்னா அந்த சரீரத்தை போட்டுட்டு அக்னிஹோத்திரம் பண்ணலாம். அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு மேலே காரியம் பண்ண வரணும். அப்படி பண்ண, ஏன்னா அக்னிஹோத்திரத்தை நிறுத்தக்கூடாது. அது ஒரு தர்மம், அப்பேற்பட்ட தர்மம். அவ்வளோ உயர்ந்ததான் அக்னிஹோத்திரம். அந்த அக்னிஹோத்திரம் தான் உயர்ந்தது. அதனால நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு இங்கே ரிஷபதேவர் சொல்லிட்டு, அதை விட ஒரு விஷயத்தில் சந்தோஷப்படுவேன். என்ன சந்தோஷப்படுவேன்னு சொல்லும்போது, உத்தம மகான்கள் யார் இருக்காளோ, யார் வந்து இந்த உலகத்தில் தனக்குன்னு இல்லாமல் சுயநலம் இல்லாதபடிக்கு பகவான் எப்படி இருக்காரோ அப்படி வாழ்ந்துட்டு சாதுக்களாக இருந்துட்டு லோகக்ஷேமார்த்தம் இருந்து கொண்டு உத்தம குணங்களோட யார் இருக்காளோ அவளை ஆற்றுக்கு கூப்பிட்டு நீ ஆகாரம் போட்டேன்னா அதில் சந்தோஷப்படுறத நான் அக்னிஹோத்திரத்துக்குள்ளே படல அப்படின்ற. அஷ்னாமி காமம் நததா அக்னிஹோத்ரே. நம்ம யோசிச்சு பாருங்க, அன்னதானம்லாம் ஏன் பண்ணுறோம்? இத்தனை பேர் செலவு பண்ணி, இத்தனை கோடிக்கணக்கான செலவு பண்ணி பெரிய பெரிய இதெல்லாம் அன்னதானம் பண்ணுறாள்ல. இப்போ 2011 கும்பாபிஷேகம், 2022 கும்பாபிஷேகம் நடந்தது நம்ம பாண்டரங்கனுக்கு. 2022 இந்த கோவிட்னால ரொம்ப ஜனங்கள் வரல. ஜனங்கள் இருந்தால் ஒரு 80% இருந்தால். ஆனால் 2011 பார்த்தா 1,00,000 பேர் சாப்பிட்டா. 1,00,000 பேர் அன்னதானம் பண்ணணும். அந்த ஒரு 10 நாளில் நித்தியபடி 10,000 பேர் 12,000 பேர் சாப்பிட்டா. மொத்தமாக 1,00,000 பேர் சாப்பிட்ருப்பா. அன்னதானம் பண்ணணுன்றது ஒரு பெரிய இது சொல்லியிருக்கு. ஏன் அன்னதானம் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி அன்னதானம் பண்ணும்போது அந்த பாதச்சாரியாக யாரோ ஒரு மகான் வந்துடுவா, வந்து ஆகாரம் பண்ணிட்டு போவா. அப்படி அவர் வந்து ஆகாரம் ஆற்றுல கூப்பிட்டா வருவாளோ, நம்ம உள்ளே விடுவோமோ? அவள் எப்படி இருப்பான்னு தெரியாது. இப்படி மகான்களோ ஞானிகளோ பைத்தியம் மாதிரி இருப்பா. அவளை கூப்பிட்டா பைத்தியமாக ஞானியான்னு தெரியாமல் எப்படி நம்ம ஆகாரம் போடுவோம்? அப்படி பண்ணும்போது யாராவது ஒருத்தர் வந்து இப்படி சாப்பிட்டுட்டான்னா நம்ம குலபே உத்தாரணம் ஆகிடும். அப்படி யாராவது சாப்பிட மாட்டாளான்னா பெரியவாள்லாம் இத்தனை அன்னதானம் பண்ணுறது. அப்படி நம்மளுக்கு தெரிஞ்சாவது பண்ணட்டும். சகஸ்ர போஜனம் போடுறது, இந்த மாதிரி அன்னதானம் பண்ணுறது. யார் ஆற்றுக்கு வந்தாலும் இவர் மகானா இல்லையான்னு என்ன ஒரு தெர்மாமீட்டர் இருக்கான்னு அவர் கையில் வச்சு பார்த்தா மகான் அப்படின்னு டிக் வந்துடும். அவரை கூப்பிட்டு ஆகாரம் போடலாம், இல்லாட்டி வேணான்னு தெரியுமான்னு அது நம்மளுக்கு தெரியாது. ஆகாரம் போட வேண்டியது நம்மளுடைய கடமை, போட்டுருவோம். அது மகானாக இருந்ததுன்னா நம்மளுக்கு இது இல்லைன்னா யாரோ ஒருத்தருக்கு வயரோட ஒப்பினுன்ற புண்ணியம் வரும். இப்படி தான் நம்ம பெரியவாள்லாம் இருந்திருந்தா யாரை கூப்பிட்டாலும் ஆகாரம் பண்ணணும், ஆற்றுக்கு வரணும், ஆகாரம் பண்ணணும்னு ஆகாரம் போட்டது இது ஒரு தர்மமாக வச்சுட்டு இருந்தா. இப்போ பகவான் என்ன சொல்கிறாருன்னா, நான் எதில் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னா, இந்த மாதிரி உத்தம மகான்கள் இருக்காளே அவளை ஆற்றுல கூப்பிட்டு ஆகாரம் போட்டேன்னா அகம் வைஸ்வானரோ பூத்வான்னு நான் உள்ளே இருந்து சாப்பிட்றேன், அதனால் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு இதை சொல்லிட்டு இப்போ ஏற்பட்ட உத்தம உபதேசங்களை பண்ணுறார். உபதேசனம் பண்ணிட்டு இந்த பரதன் உட்காண்டிருக்கார் முன்னாடி. அந்த பரதனை பார்த்து, இவன் பரம தர்மாத்மா, இவன் ரொம்ப நல்லவன், இவனை அனுசரித்து நீங்கள் எல்லாரும் இருங்கோ, இவன் என்ன சொல்கிறானோ அதை கேளுங்கோ அப்படின்னா. இவன் அனுசரித்து இருக்கணும்னா விவகாரம்லாம் தெரிஞ்சு அங்கே இருக்கிறவாளுக்கு தானே அது. இவரோட உபதேசம் மாத்திரத்தில் என்ன எடுத்துன்னா, 9 பேர் கவிர் ஹரிர் அந்தரிக்ஷ பிரவருத்த பிரிப்பலாயனர் ஆவிர்ஹோத்ர துருமிலர் சமசர் கரபாஜனன்னு 9 பேர் நமஸ்காரம் பண்ணினா ஹரிசரணம்னா சன்னியாசம் வாங்கின்னு கிளம்பிட்டா. அவர் மாதிரியே இதுக்கு மேலே நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு கிளம்பிட்டா 9 பேர். பாக்கி 81 பேர் என்ன பண்ணான்னா, அவன் நமஸ்காரம் பண்ணி நாங்கள் காட்டுக்கு போயிட்டே இருக்கோம், மனைவிகள்லாம் வந்தால் சந்தோஷம். வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் இருந்தது, பிராமண தர்மத்தில் இருந்துட்டு யாக யஜ்யங்களை பண்ணிட்டு பகவான் அடையணும்னு நாங்கள் தீர்மானம் பண்ணிட்டோம், ராஜ்ய பரிபாலனா எங்களுக்கு வேண்டான்னு நமஸ்காரம் பண்ணி அவள் கிளம்பிட்டா. மேலே பார்த்தா பரதன் முதலிய 10 பேர், அவளுக்கும் என்னமோ பண்ணுறதில்ல, ஆனால் கடமை இருக்குது. 10 நாடு இருக்கே, அது யார் ரூல் பண்ணுறது? அதுக்காக பரதன் முதலியவர்கள் 10 பேர் மாத்திரம்
அதை 10 தேசங்களாக பிரிச்சுட்டு பரிபாலனம் பண்ணினா அந்த பரதனுடைய கதை அடுத்தெல்லாம் வரப்போகிறது. இந்த உபதேசம் மாத்திரம் மகான்களுடைய உபதேசம் கேட்டால் எப்படி இருக்குன்னா அப்படி இருக்கும். இப்போ நீங்கள் உபதேசம் கேட்டவுடனே யாராவது கிளம்ப போகிறோமோ இல்லை, ஏதோ மனசுக்கு ஒன்று சமாதானமாக இருக்கும். ஆனால் அந்த ரிஷபர் மகான் கேட்ட உடனே கிளம்பிட்டான் காட்டுக்கு. அதான் மகாத்மாக்களுடைய வாக்கும் சாதாரணமாக இருக்க சொல்லுடைய வாக்கும். அப்படி கேட்ட உடனே அத்தனை பேரும் கிளம்பிட்டா, இவர் உபதேசம் பண்ணிட்டு அங்கேயும் இல்லையா அவரும் கிளம்பிட்டார். அடுத்தது எப்படி கிளம்பினார்னா ஷரீரமாத்திரையேவா, அசாத்தியமான கத்தியம். இப்போ நம்ம இங்கேருந்து போகிறோம், இப்போ ஹரித்வார் யாத்திரைக்கு போகிறோன்னா அழகாக ஒரு பொட்டியை வாங்கி அதில் எல்லாத்தையும் வச்சு அது ஜம்முன்னு எடுத்துன்னு போகிறோம்னா ட்ராலி லக்கேஜ். அப்போ அந்த லக்கேஜ் வேறு நம்ம வேறு. அந்த லக்கேஜை தூக்கி ஃப்ளைட்டில் போடு, செக்இன்ல செக் அவுட்டில் எடுத்துக்கலாம் அப்படின்னு போயிட்டு ஜம்முன்னு போய் உக்காந்துடுறோம். அந்த லக்கேஜ் வேறு நம்ம வேறு ட்ராலியில் போகிறோமோன்னு. இவர் எப்படி கிளம்புறாருனா, எப்படி லக்கேஜை நீ தனியாக எடுத்துன்னு போறியோ போகும்போது அந்த மாதிரி சரீரமாகிற லக்கேஜை எடுத்துன்னு கிளம்பினாராம். இதுவே ஒரு எனக்கு ஆவரணம், இதுக்கு ஒரு ஆவரணமா, இதுக்கு வேணுங்கிற வஸ்திரம் வேணுமா, அப்புறம் இதை காப்பாற்றுறதுக்கு ஒரு வீடா, இதுக்கு ஒரு வாட்சா, இதுக்கு ஒரு நகைகளா, இதுக்கு வேணுங்கிற இந்த ஒரு வீடா, எதுவுமே வேணாம், இதுவே எனக்கு ஒரு லக்கேஜ் மாதிரி தான். சரீரத்தை எடுத்துன்னு கிளம்புறாரா. நம்ம போகிறோன்னா நம்ம சரீரம் நம்ம கூடயே தானே இருக்கும். இவர் சரீரத்தை எடுத்து கிளம்புறாருன்னு பிரம்மனிஷ்டால் வர்ணிக்கிறார். ஏன்னா அவர் நிலையில் வர்ணிக்கிறது அப்படி தான் வர்ணிப்பார். அப்படியே சஞ்சாரம் பண்ணிட்டு வரார், ஒவ்வொரு இடத்துக்கும் வரார், ஜனங்கள்லாம் பார்க்குறார். ஜனங்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தானே இருப்பா. எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாளா? சில பேர் கொண்டாடுறா, சில பேர் தூஷிக்கிறா, சில பேர் அடிக்கிறா, சில பேர் கல்லெடுத்து அடிக்கிறாளாம். அத்தனையும் வாங்கிக்கிறார். எல்லாம் சரீரத்துக்கு தான், எனக்கு இல்லைன்னு இருக்கார். இதுதான் அவளுடைய நிலை. ஐயோ வலிக்காதா அப்படின்னு நாம் யோசிப்போம். வலிச்சான்னா அவன் அஜ்ஞானி. அவளுக்கு சரீரத்தை பிரிச்சுட்டா, சரீரம் அது ஏதோ ஒரு காரியத்தை பண்ணின்னு இருக்கு, இவா பிரம்மைவ ரசம்னு சுற்றின்னு இருக்கா. அவளுக்கு சரீரத்துக்கு வலிக்கும், ஆனால் அவளுக்கு வலிக்காது. அது நம்மளுக்கு புரியவே புரியாது. அதுதான் அவளுடைய நிலை. சரீரத்துக்கு அது பல்லாக்கு பெரியவாலாம் சொல்லும்போது, ஜடபரதர் உபதேசம் பண்ணும்போது பல்லாக்கு தோல்லையே வச்சுருந்தான் உபதேசம் பண்ணாராம். அந்த அசடு கீழே கூட எடுத்து வைக்கலையாம். உபதேசம் பண்ணி அவன் நமஸ்காரம் பண்ணி கேட்டானோ, அப்பாடா இவ்வளோ நேரம் இருந்தது, உபதேசம் பண்ணணும்னு ஃப்ரீயாக நம்மளை உட்காந்து வச்சுருந்தானே பண்ணுவோம். பெரியவெல்லாம் சொல்லும்போது அந்த பல்லாக்கு கீழே கூட எடுத்து வைக்கலையா, 1.5 மணி நேரம் தோல்லையே வச்சுருந்தான் உபதேசம் பண்ணினார்னு. ஏன்னா அந்த வழி தெரியாத அவளுக்கு, அவள் அந்த நிலையில் இருக்கா. அப்படி இருந்தால் தான் அவள் ஞானிகள். அப்படி இத்தனையும் இப்படி இருக்கா. சில பேர் என்ன பண்ணுறான்னா, அவருடைய சரீர காந்தியை தான் சொன்னல, அப்படியே விளவிலேன்னு இருப்பார்னு சில பெண்கள்லாம் ஆசைப்படுறாலாம். அவரை பார்த்து இப்படி இருக்காரே இவர் அப்படின்னு, இவர் கூட கொஞ்சம் நேரம் இருக்கணும்னு பின்னாடி வராலாம் அந்த அவரை பார்த்து. சில பேர் மாலையை கொண்டு வந்து போடுறா, சில பேர் உடம்பை தொடச்சி விட்றா. எல்லாம் இந்த சரீரத்துக்குன்னு வந்துட்டே இருக்கார். இந்த ஜனங்கள் எல்லாம் எடுக்க பார்த்தார். இவா கூட நான் இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லைன்னு காட்டுக்குள்ளே வந்துட்டார் கிளம்பி. இவா கூட இருக்கிறதுக்கு இவா கூட நிறையா விவகாரம் பண்ண வேண்டியிருக்கு, நான் அசடாக இருக்கேன், எனக்கு பேச தெரியல, இது இல்லை, அதனால் நான் லாய்க்கு இல்லைன்னு காட்டுக்கு வந்தார். ரொம்ப மோசமான ஒரு தீவிரமான விரதம் அஜகர விருத்தி அப்படின்னு பேர். அஜகர விருத்தின்னா என்னென்னா, நாம் ஒரு இடத்துல இருப்போம், பசியாக இருந்தாலும் சரி தாகமாக இருந்தாலும் சரி, யாராவது கொண்டு கொடுத்தாதான் அன்றைக்கி ஆகாரம், இல்லைன்னா பட்டியோடு இருக்க வேண்டியதுதான். இது கோரமான விரதங்கள் நியமங்களில் ஒன்று அஜகர விருத்தின்றது. பிருந்தாவன் அன்னைக்கு கூட நான் கதையில் கூட சொன்னேன், பிருந்தாவன சாதுக்கில் மாதவேந்திரபுரி அப்படின்ற ஒருத்தர் மகான் இருந்தார். அவர் அஜகர விருத்தியில் இருந்தார், பக்தனாக இருந்துட்டு தேசஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறவா அஜகர விருத்தியில் இருந்தால் சாத்தியமா? என்ன பண்ண முடியும்? இருந்தார் அவர். அவர்னால தான் ஸ்ரீநாதர் பிரகடனம் ஆடினார். நீ நாதத்வாரால் இருக்காரே ஸ்ரீநாத், அவர்னால தான் பிரகடனமானார். அவர் பிருந்தாவனத்துக்கு உட்காண்டிருக்கார் அஜகர விருத்தியில், யாராவது கொண்டு கொடுத்தா சாப்பிட்றதுன்னு. அப்போ கிருஷ்ணனே ஒரு பால் எடுத்துன்னு வரானா, யாரும் இல்லைன்னு உடனே வந்தோடனே பசி தாங்கலை, அந்த பாலை பார்க்குறார். கொடுத்தோடனே அவருக்கு அது அமிர்தமாக இருக்குது. அது குடிக்கிறதுக்கு முன்னாடி யார்ப்பா நீ அப்படின்னு கேட்டோடனே, என் பேர் கண்ணையான்னு பேர், நீ எங்கேருந்து வரேன்னா எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கு நந்தபாபான்னு பேர், எங்கள் அம்மாவுக்கு யசோதா மையான்னு பேர், இங்கே தான் பக்கத்தில் இருக்கேன்னா இந்த மாதிரி நிறையா பேர் இருப்பாளன்னு நினச்சின்னு குடிச்சிட்டு பார்த்தா யாரும் காணுவாங்க. கிருஷ்ணரே பால் கொடுத்தாராம் அவருக்கு. அவர் சொல்கிறாராம், பிருந்தாவனத்துக்கு வந்தால் யாரும் பசியோடு இருக்கக்கூடாதுன்னு எங்கள் அம்மா எனக்கு சொல்லியிருக்கா, அதனால நான் பால் கொடுத்துட்டு போகிறேன்னு வேற சொல்லியிருக்காராம் அவர். அப்படி அஜகர விருத்தியில் இருந்த மகான்கள் இப்போ 400-500 வருஷம் முன்னாடியெல்லாம் கூட இருந்திருக்கா. இவர் போயிட்டார் அஜகர விருத்தின்னு படுத்துட்டார் மலைப்பாம்பு மாதிரி. அது ஒரு உட்காந்துக்கிறது எல்லாம் ஒரே இடத்துல தான், சர்வத்திர மலமூத்திர விசர்ஜனம்லேருந்து எல்லாம். அப்படி ஒரு கோரமான ஒரு நியமம். அப்படி இருக்கும்போது சாதாரணமாக இருக்க மனுஷனுடைய மலமூத்திரங்கள் தான் நாரும். இவர் மகான்களுடைய மலமூத்திரங்கள்லாம் நாரவே நேராதான். அவருடைய மலமூத்திரங்கள்லாம் 10 யோஜனைக்கு கம்முன்னு ஜவ்வாது வாசனை அடிக்கிறதா. அப்படி இருக்கா அவருடைய மலமூத்திரங்கள்லாம். இப்படி இருந்துட்டு ஒவ்வொரு நிலை
நம்ம வந்து வாழ்க்கையில் எதெல்லாம் தியாகம் பண்ணுறோமோ, தியாகே நெய்கேன அமிர்தத்வமான சுகுன்னு உபனிஷத் சொல்கிறது. நீ வந்து வேண்டாம் 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 வேண்டாம்னு எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும். தியாகத்தினால தான் பகவான் அடைய முடியுமே தவிர சௌக்கியத்தினால அடைய முடியாதுன்ட்டா. அப்படி தான் இருக்கு ரூல். நீ தியாகம் பண்ணணும். அப்படி தியாகம் பண்ணிட்டு இந்த கடைசியாக என்ன ஆகும்னா, தன்னமயித்யுபாசீதா நம்யந்தே ஏஸ்மை காமாக தத் பிரம்மேத்யுபாசீதா பிரம்மவான் பவதி. இப்படி இருக்கும்போது வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லும்போது நம்யந்தேஸ்மை காமாக, எதெல்லாம் வேண்டான்னு சொன்னாரோ அதெல்லாம் இவரை வந்து ஆசிரிக்குமா. என்ன நீ எடுத்துக்கோயே, என்ன நீ எடுத்துக்கோயேன்னு அத்தனை சம்பத்தும் வருமா. என்ன நீ வச்சுக்கோ, ஸ்வீகரிச்சுக்கோ ஸ்வீகரிச்சுக்கோன்னு. ஏன்னா பகவத் கிருப்பைனா பெற்றுட்டார் அவர். அதனால என்ன நீ எடுத்துக்கோ, என்ன நீ எடுத்துக்கோன்னா அப்பயும் அவளுக்கு தோணாது. இதுதான் கடைசியாக ஒரு பரீட்சை. இந்த அஷ்டமா சித்தின்னு வரும் பகவான் கிட்ட போகும்போது. இந்த பரமபதத்தில் 96 இருக்கிற பாம்பு மாதிரி அது. எல்லாத்தையும் தாண்டி போய் அதில் மாட்டிட்டோம், திருப்பி 2க்கு வர வேண்டிதான். இந்த அஷ்டமா சித்தி ரொம்ப ரொம்ப பொல்லாதது. அதெல்லாம் வந்துடுதுன்னா என்ன, இன்னொருத்த உடம்புக்குள்ளே பூந்துட்டு நம்ம காரியத்தை சாதிச்சுக்கணுன்னா 1 மணி நேரம் இருந்தால் போதும், எல்லாருக்கும் இந்த உலகத்தையும் முடிச்சிருவோம் நம்ம. இந்த மாதிரி அஷ்டமகா சித்திலாம் ஜலத்தில் நடக்கிறது, நெருப்பில் குடிக்கிறது, ஆகாயத்தில் சஞ்சாரம் பண்ணுறது, ஆகாசத்தில் சஞ்சாரம் பண்ணுறது, அப்புறம் உடம்பை வந்து பஞ்சு மாதிரி ஆக்கிக்கிறது, உடம்பை பர்வதம் மாதிரி வெயிட் ஆக்குறது, இதெல்லாம் அஷ்டமகா சித்திகள். இவைகள் வர ஆரம்பிச்சிருமா அடுத்தது ஒவ்வொன்றா. அது வந்தோன்னா விழுந்துருவான் அதில். இதை வச்சுன்னு ஜனங்கள் ஆகர்ஷணம் பண்ணுறது பார்த்தா க்யூவில் நிற்பா லட்சக்கணக்கான ஜனங்கள். இப்படின்வா ஏதாவது வரும் கொடுப்பா, அப்படின்வா ஏதாவது இந்த மாதிரி சித்துக்கள்லாம் காமிக்க ஆரம்பிச்சிருவான். என்ன ஆடும், அவ்வளோதான், அது ஸ்டாப் ஆகிடும், அவ்வளோதான். அப்புறம் ஜடபரதருக்கு பரதன் மாட்டின்ற மாதிரி இதில் மாட்டின்ட்டு திருப்பி இன்னொரு ஜென்மா வந்ததுக்கப்புறம் ஆஹாஹா இதில் போய் வீணா போயிட்டோமே, அஷ்டமகா சித்தியில் விழுந்துட்டோமே, இந்த ஜென்மாலையாவது இதை தாண்டி வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தோணும். இது கடைசியாக இது அந்த நிலைக்கு போயிட்டாராம். அப்படி ஆகாசத்தில் சஞ்சாரம் பண்ணுறது எப்படின்னு இருக்கும்போது இப்படி நேர்க்கும்போது அதையும் தாண்டிட்டார். கடைசி நிலையாக அப்படி அஷ்டாங்க யோகம் முடிஞ்சு சமாதி நிலையில் உட்காந்துட்டு இந்த தட்சிண கர்நாடக தேசத்தில் வந்து உட்காந்துட்டு கண்ணை மூடின்னு உட்காந்து தபஸ் பண்ணிகிட்டே இருக்கார். இப்படி தபஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்னாச்சுன்னா, அந்த சரீரத்துக்குன்னு ஒரு பிராரப்தம் அப்படியே வந்து காட்டு தீ வந்தது, சூழ்ந்து வந்துட்டே இருந்தது. அவர் சரீரத்தை கீழே தள்ளினது. ஆத்மா அகண்டமாக இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மத்தோடு சேர்ந்தது அப்படின்னு இந்த ரிஷபதேவருடைய கதை. இந்த ரிஷபதேவருடைய கதை, இந்த கதைகள்லாம் சப்தாகம் சொல்லும்போது யாரும் தொடக்கூட முடியாது. இன்னார் புள்ள இன்னார், பிரியோதனுடைய புள்ள ஆக்னீந்திரன், ஆக்னீந்திரனுடைய புள்ள நாபி, நாபியோட புள்ள ரிஷபர், ரிஷபருடைய புள்ள பரதன், பரதஸ்து மகா பாகவதா. இப்படி தான் ஆரம்பிச்சு அது இப்படியே போயிடும் கதை. ஏன்னா அதுக்கு மேலே முடியாது, அவகாசம் கிடையாது. ஏன்னா ஜடபரத சரித்திரம் முக்கியமாகிடும். இந்த பஞ்சமஸ்கந்தம் முழுக்க எங்களுக்கு தெரிஞ்சதுக்கு காரணம், இவ்வளோ நன்னா சொல்கிறதுக்கு காரணம் எங்களுடைய குருநாதர் தான். அந்த இப்போல்லாம் நான் சொல்கிறது ஒரு 20 வருஷம் முன்னாடியே இது சொல்லியிருக்காரு, அது சொல்லி கொடுத்துருக்காரு எங்களுக்கு. அப்படி ஒவ்வொரு சரித்திரத்தையும் இப்படி இருக்கணும்னு விஸ்தாரமாக கோவிந்தபுரத்தில் யாரும் இருக்க மாட்டா. நாங்கள் ஒரு 8 பேர் இருப்போம், ஒரு 4-5 பேர் இருப்பேன். ஒரு மகான் ஒருத்தர் இருந்தார், அவருக்கு பேர் மன்னார்குடி தாத்தான் தான் நாங்கள் சொல்லுவோம். அவர் மணிக்கணக்காக சந்நிதியில் உட்காந்துருப்பார், நாமத்தை போட்டுன்னு இருப்பார். அப்பப்போ சிரிப்பார், அப்பப்போ பாண்டரங்கனை பார்ப்பார், அப்பப்போ ருக்மிணியை பார்ப்பார். வந்து அண்ணா கிட்ட இந்த ருக்மிணி இருக்காளே மகா பொல்லாதவன் சொல்லிட்டு போயிடுவார். அவர் அவ்வளோதான், இதான் பேசுவார். வந்து அப்படி சொல்லிட்டு போயிடுவார் அண்ணா கிட்ட. அப்பப்போ சிரிப்பார், அப்பப்போ சாப்பிடுவார், இப்படியே இருப்பார். அவரை பார்த்து தான் இந்த பஞ்சமஸ்கந்தெல்லாம் சொல்லியிருக்கா. அவர் நிறைய விஷயங்கள் பேசுவார், இந்த பிரம்ம தத்துவங்கள் இதெல்லாம். அவர் சில நாட்கள் ஒரு 5-6 வருஷம் இருந்தார் கோவிந்தபுரத்தில் எங்கள் கூடயே. நிறைய விஷயங்கள் எங்களுக்கும் சொல்லி கொடுத்தார். மகாபெரிவாலை பற்றி நிறையா சொல்லியிருக்கார், இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்துருக்கார். அவரை பார்த்து இந்த பஞ்சமஸ்கந்தம் சொல்லும்போது நாங்கள்லாம் கேட்டிருக்கோம். யாரும் இருக்க மாட்டோம், ஒரு 10-15 பேர் தான் இருப்போம். அப்போ பழைய சந்நிதியில் எந்த ஒரு பெரிய சாதனைகளும் கிடையாது, ஏகாந்தமாக இருக்கும். அப்போ விஸ்தாரமாக வியாக்கியானத்தை பார்த்து பாலப்பிரபோதின்னு ஒரு வியாக்கியானம் அந்த வல்லபாச்சாரியாருடைய சிஷ்யரில் ஒருத்தர் பண்ணார். அது கொஞ்சம் சுலபமாக இருக்கும் ஸ்ரீதரியத்தை விட. அதை பார்த்து ஒவ்வொரு வீட்டுக்கும் டெய்லி ஒரு 2-3 மணி நேரம் எழுதி, இந்த கால வசதி எல்லாமே எழுதி தான் ஆகணும். இப்போல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிறோம், ஸ்கேன் பண்ணுறோம், அங்கேருந்து இதில் மாத்திரம் அப்படி பண்ணுறோம், சுலபமாக வந்துடுது. அப்போ எழுதணும், எல்லாத்தையும் எழுதி. இந்த பஞ்சமஸ்கந்தம் வந்து கஷ்டமான ஸ்கந்தம் அது, அதனால் வந்து இதை போயிட்டு பாராயணம் பண்ணும்போது உட்காந்து திண்டாடின்னு இருக்கக்கூடாது. இதை வந்து உட்காந்தா சரளமாக படிக்கணும். அதுக்குன்னு என்ன சொல்லணும்னா, சந்த திருவ வேதம் மாதிரி சொல்லிட்டோம்னா சுலபமாக வந்துடும், புஸ்தகம் சாட்சியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு சில பேர் கூட எனக்கு கேட்டா, நீங்கள் எப்படி பஞ்சமஸ்கந்தம் எவ்வளோ ஸ்பீடாக நீங்கள் பாராயணம் பண்ணவே எங்களுக்கு அனுப்புங்கன்னு. இப்போ நிறையா பேர் பார்த்துட்டுருக்கா. ஒரு 2-3 கத்தியம் கூட படித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படி இது எப்படி படிப்பா அப்படின்னு. இப்போ சில கத்தியம் இருக்குது, நான் படிக்கிறேன். அச்சைவம் அகில லோகபாலலாமோபி விலக்ஷணைஹி ஜடவத்
அவதூதமேஷபாஷாச்சரிதைः அவிலக்ஷிதபகவத்பிரபாவः யோகினாம் சாம்பராயவிதிமனுசிக்ஷயன் ஸ்வகலேவரம் ஜிகாசுः ஆத்மனி அனுசவனம் அவிகதம் அர்த்தாந்தரபாவேன அன்வீக்ஷமானः உபரதானுவృత్తిருபரராமா தஸ்ய கவாயேனம் முக்தலிங்கஸ்ய பகவதः ரிஷபஸ்ய யோகமாயாவாசனயா தேக இமாம் ஜகதீம் அபிமானாபாசேன சங்கிரமமானः கோங்கவேங்ககுடகான் தட்சிணகர்நாடகான் தேசான் எதிர்ச்சயோபகதः குடகாச்சலோபவன ஆஸ்ய கிருதாஷ்மகவல உன்மாதைவ முக்தமூர்தஜः அசம்வீதயேவ விசசாரா. இதெல்லாம் அபியாசம் இல்லாமல் படிக்கவே முடியாது. இவ்வளோ ஸ்பீடில் இப்படி படிக்கணும். பாராயணம் பண்ணும்போது மெதுவாக படிச்சுட்டு இருந்தாலும் சப்தாகத்தில் முடியாது. இப்படி தயார் பண்ணது பெருமை குருநாதருக்கு போய் சேரும். அது குருநாதரை ஸ்மரிக்கணும் எல்லாரும். அதனால் சரி, இது நிறைய பேர் வேறு ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கா. இன்டர்நெட் பேருக்கு நீங்கள் இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணுன்னா நான் அனுப்புகிறேன். இருக்கிற காரியத்தில் எனக்கு எவ்வளோ அவகாசம் இருக்கோ அவ்வளோ பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அவளும் பார்த்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அதனால் எல்லாருக்குமே இப்படி தான் அது பாராயணம் பண்ணுவாள் இந்த ஸ்பீடில். அப்படி பண்ணிருக்கும் போது இல்லை, கண்டிப்பாக இதில் ஃபாலோ பண்ணவே முடியாது. இது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறோம். இன்னும் கூட பண்ணலாம் ஸ்பீடாக. ஆனால் அந்த பதங்களே புறப்பட்டு வராது. அந்த மாதிரிலாம் பண்ண முடியும், பட் அது ஸ்ராவியமாக இருக்காது. அதனால் இந்த பஞ்சமஸ்கந்தம் எங்களுக்கு தெரிஞ்சது பெருமை. எங்களுடைய குருநாதர், அந்த குருநாதரை ஸ்மரிக்கணும். அப்படி எல்லாருக்கும் குருவாக இருந்து பகவானே அவதாரம் பண்ணி உயர்ந்த 2 உபதேசம் பண்ணியிருக்கார். கபிலோபதேசம், ரிஷபோபதேசம். அந்த 2 உபதேசங்களும் இங்கே கேட்கக்கூடிய பாக்கியம். பொதுவாக இந்த மாதிரி டைட்டில் போட்டாலே ஃபில்டர் ஆகிடும். அது 100லேருந்து 30க்கு வந்துடும். 30% தான் இருப்பா ஜனங்கள். ஆனால் நீங்கள் இத்தனை பேரும் உபதேசம் கேட்குறதுக்காக வந்திருக்கேன். நம்ம எல்லாரையும் சேர்த்துருக்கிறது ஸ்ரீமத் பாகவதம் தான். அதில் கேட்டது இப்போது பொதுவாக எல்லாரும் பாகவதம் கேட்டுருக்கேன். நான் கூட இந்த கோயம்புத்தூர்லேயே எங்கேயோ சொன்னேன். இப்போ பாகவதத்தினால தான் தெரியும். என்ன யாருக்குமே தெரியாது உண்மையாகவே. ரொம்ப பேருக்கு, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். என்ன தெரிஞ்சதுக்கு காரணம் என்னென்னா பாகவதம் தான். நீங்கள் பாகவதத்துக்கு முரளிதரதாஸுக்காக வரல, பாகவதுக்காக தான் வந்திருக்கேன் இத்தனை பேரும். அதில் இவர் பண்ணுறாருன்னு தெரிஞ்சிருந்தா இப்போது என்னை கூப்பிடுறது, கதை வைக்கிறதுன்னு. அதனால் நம்மளை சேர்த்ததே ஸ்ரீமத் பாகவதம் தான். அதனால் அந்த பாகவதத்துக்கு தான் அத்தனை பெருமையும். அந்த பாகவதம் இத்தனை பேரையும் கூப்பிட்டுருக்கு. எத்தனை பேர் இந்த எல்லா கண்ட்ரிலையும் படிச்சுட்டு இருக்கா. அந்தந்த ஊர்லேருந்து அவாவா அனுப்புகிறா. எங்களுக்கு இந்த டைமில் வருது, சௌரியமாக இருக்குது, எங்களுக்கு இந்த டைமில் முன்னாடி வந்துடுறது, இது இப்படி பண்ண முடியுமான்னு இப்படிலாம் கேட்குறா. அதுக்கு ஏற்றது போகிற பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்ச நிறைய நாட்டுகளை ஒரு 20-25 நாட்டில் படிச்சுட்டு இருக்கா. எல்லாரும் அவாவாலும் மெசேஜ் அனுப்புகிறா, அப்படி பண்ணுறா. ரொம்ப சந்தோஷம்னா அத்தனை பேருக்கும் இது ஒரு பிரயோஜனமாக இருக்குது. அதுக்கு காரணம் பாகவதம். அதனுடைய சங்கிரகம் எல்லாருக்கும் ரொம்ப புரிவது போல் சொல்கிறது. அவளுக்கு அது போய் சேரணும். ஒன்றும் இந்த அத்தியாயத்தில் என்ன இருக்குதுன்னு படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சங்கிரகத்தை கேட்டுட்டு படிக்கும்போது அது அப்படியே சித்திரம் மாதிரி நம்மளுக்கு ஃபோட்டோ மாதிரி வரும் முன்னாடி. அதுக்காக இப்படி பண்ணுறது. அது எல்லோருக்கும் ஸ்ராவியமாகவும் இதுவாகவும் இருக்குது. எல்லாம் குருநாதாலுடைய கிருப்பை, சுவாமியோடைய கிருப்பை இப்படி இருக்குது. இப்படி ஏற்பட்ட இந்த இடத்துல இவள் ஏற்பண்ணி கொடுத்தது ரொம்ப ஆத்ம திருப்தியாக இருக்குது. இத்தனை பேர் முன்னாடி இவ்வளோ பெரிய மேடையில் இந்த உபதேசம் நானே முதல் தடவை சொல்கிறேன். நிறையா இடத்துல சப்தாகத்தில் சொல்லியிருக்கோம். உபதேசங்கள்னு தனியாக இவ்வளோ பெரிய மேடையில் எத்தனை பேர் முன்னாடி இதுதான் நான் சொல்கிறேன். அதுவும் அந்த கம்பீரமாக இந்த ஏற்பாடுகள், பகவத்குணம் சொல்கிறவால நம்ம வியாசபீட்டம்னு அப்படி ஒரு கம்பீரமாக வச்சுருக்கணும். அந்த மாதிரி சம்பிரதாயம் தெரிஞ்சு அவள் எல்லாம் அப்படி பார்த்து எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணியிருக்கா. நான் நேத்திக்கே சொன்னது போல் அந்த பேரே ஆக்கர்ஷணமாக இருக்குது. தத்வலோகா அப்படின்னு தத்துவங்களை உபதேசம் பண்ணுறதுக்கு தானே ரிஷபரும் கபிலரும் வந்தார். அது உபதேசம் பண்ணுறதுக்கு சரியான இடம் போகிற இந்த இடமானது அமைஞ்சிருக்கு. அந்த மாதிரி பாகவதம் கேட்குறவா, பாராயணம் பண்ணுறவா எல்லோரும் வந்திருக்கேன். எல்லோருக்கும் நம்ம பெரியவா, நம்ம சிங்கேரி பெரியவா எல்லாருடைய ஆசீர்வாதமும் அவளுடைய இதனால மேலும் இவா பண்ணக்கூடிய இந்த கைங்கரியம், இந்த விஷயங்கள் எல்லாம் இன்னும் விமர்சையாக நிறையா நடந்து எல்லாரும் அவளுடைய அந்த புஸ்தங்கள்லாம் வாங்கிக்கணும். நம்மெல்லாம் வாங்கிட்டா தானே அது நிறைய பேர் படிக்க தானே அது அவர்களுக்கும் இன்னும் நிறையா பண்ண முடியும். அதனால் எல்லோரும் இன்னும் பெருசாலாம் இல்லை. அவள்கிட்டே கேட்டேன்னா சொல்கிறா அவனு பரமம் பெருசாக இல்லை. அதனால் எல்லோரும் வாங்கி படிக்கணும். படிக்கிறோமோ இல்லையா நம்ம பாத்தில் ஒரு தடவை பிரட்டி பார்த்துடணும். அது ஒரு பார்க்குறது எனக்கு முதல்ல எடுத்து பார்த்தோன்னே கீதா ஸ்லோகங்கள் தான் இருந்தது. எப்பேற்பட்ட ஸ்லோகங்கள் மணிமணியாக எடுத்து போட்டிருந்தார். அதெல்லாம் வாங்கி படித்து அவளுக்கும் சப்போர்ட் பண்ணணும். இப்படி ரொம்ப ஸ்ரத்தையாக ஏற்பாடு பண்ணியிருக்கா. அவள் பாகவதம் தான் அதுவும் சேர்த்துருக்கு. நான் என்ன இல்லைங்க அவளுக்கு தெரிய போகிறது. பாகவதத்தினால அதை பார்த்துட்டு கூப்பிட்டா, அதனால் பாகவதம் தான் எல்லாரையும் சேர்க்கிறது. அப்படி எல்லோரும் மேலும் இந்த ரிஷபோபதேசம் இவைகள்லாம் கேட்டு நம்ம வாழ்க்கையில் இப்போ நம்ம 100% இருக்கோன்னா அதில் ஒரு இது நோக்கி ஒரு 2-3% எடுத்து வைக்கணும். அதுக்கு தான் இந்த உபதேசங்கள்லாம் கேட்குறது. நான் சொன்னது போல் 10 காஃபியை 4 காஃபியாக 8 காஃபியாக ஆக்கணும், 8 4 ஆக்கணும், 4 2 ஆக்கி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு வரணும் இதனுடைய இது. அதனால்
இது உபதேசங்களை கேட்குறதே அதோடைய பலன்தான். அதனால் எல்லோரும் ஆரோக்கியத்தோடு இருந்துட்டு இந்த பாகவதத்தை பூர்த்தி பண்ணி நம்ம எல்லோரும் பாகவதத்தை பூர்த்தி பண்ணி கிருஷ்ணருக்கு சமர்ப்பணம் பண்ணோம். பூர்த்தி பண்ணிக்கலாம். ஏதாவது சொல்வேல பூர்த்தி பண்ணிட்டு 2 நாளைக்கு மணி பிரவாகமாக ஒரு பெரிய பிரவாகம் கேட்டோம். இது டிஸ்கிரைப் பண்ண முடியாது. மனசை தொடர்றது ஆத்ம திருப்தி எல்லாருக்கும். பகவத்கீதை கேட்குறதே ஒரு பெரிய சந்தோஷம். மகான்கள் மூலம் கேட்குறது இன்னும் ரொம்ப சந்தோஷம் தரும். இந்த மேடையும் இந்த இடத்துல ஆச்சாரியால் இங்கே சந்திரமௌலி பூஜை பண்ணியிருக்கிற இடத்துல அந்த இடத்துல இது மாதிரி ஒரு சத்காரியம் பண்ணி ஒரு சத்சங்கம் பண்ணி இது மாதிரி ஒரு சிரவணம் பண்ணுறது பெரிய பாக்கியம் எல்லாருக்கும். ஸோ அந்த அனுபவத்தையும் அந்த சந்தோஷத்தையும் அனுபவிச்சுட்டே இருக்கோம். நம்ம மேலும் மேலும் நீங்கள் அடிக்கடி அவசியம் நீங்கள் உங்களுக்கு இது மாதிரி பாகவதம் உபன்யாசம் பண்ணி சாபதம் பண்ணி எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கணும்னு ஆதரவு பண்ணுறேன். இந்த சந்தர்ப்பத்தில் எல்லாருக்கும் நீங்கள் சத்வலோகா வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். வெளியில் வரப்போது நீங்கள் ஒரு பிரசாதம் குடிச்சிருக்கோம். எல்லாருக்கும் பிரசாதம் வாங்கிட்டு போகணும். நீங்கள் எல்லோரும் மேலும் மேலும் இந்த மேடை நடக்கிறதுக்கு எல்லா உபன்யாசங்களுக்கும் டிஸ்கோர்ஸுக்கும் இன்னும் வேறு சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம்லாம் பண்ணுறோம். என்னென்ன உங்களுக்கு வேணுமோ நீங்கள் ஒரு வெளியில் உங்களுக்கு மொபைல் நம்பரையோ எழுதி கொடுத்தாலாம் நான் உங்களுக்கு மொபைல் அனுப்புகிறோம். உங்களுக்கு டீச்சரில் அனுப்பிச்சி வச்சுட்டு இருக்கோம். உங்களுக்கு அவசியம் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். மறுபடியும் ஒன்ஸ் அகெயின் ஆச்சாரியால் பிரபு ரூபா நமஸ்காரம். எல்லாரும் வந்ததுக்கு முதல்ல உங்களுக்கு சொல்லணும், உங்களுக்கு பரம பாக்கியம். ஏன்னா யாரும் காரியம் இல்லாமல் யாருமே இல்லை ஆற்றுல. எல்லாருக்கும் அவ்வளோ காரியங்கள் வச்சுட்டு இப்போ இத்தனை வசதிகள் ஆன்லைனில் வந்தாலும் யூடியூப்பில் வந்தாலும் தெரிஞ்சுட்டு நேராக கேட்கணும். வந்தேல் பார்த்தேலாம் உங்களுக்கு ஒரு கிருத்தஜத்தை எல்லாம் சொல்லணும். அல்ல எல்லாம் கிளாஸ் பண்ணுங்க. அல்ல இத்தனை பேர் நீங்கள் இருந்தால் தான் இது சொல்கிறதுக்கு நல்லா இதுவாக இருக்கும். நானும் கேமராவை பார்த்துன்னு தான் தினமும் சொல்லின்னு இருக்கேன். ஆனால் இந்த ஒரு திருப்தி அதில் வரவே வராது. ஏதோ நீங்கள் இத்தனை பேர் கேட்குறேன்னு நினச்சின்னு நான் அதில் சொல்லின்னு இருக்கேன் இதில். அதனால் இத்தனை பேர் கேட்குறதா நம்மளுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும், சந்திருப்தியாக இருக்கும். அதில் உங்களுக்கும் ஆரோக்கியத்தோடு நீங்கள் இருந்துட்டு மேல் மேலும் நிறையா சத்சங்களை கேட்கணும். எல்லாருடைய கதைக்கும் வரணும். எல்லாருடைய கதையும் கேட்டு சத்சங்கம் வளரணும்னு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அனந்தராமாக்கியமகி பிரணீதம் ஸ்தோத்திரம் படேத்யஸ்து நரஸ்திரிகாலம் வாதாலயேஷஸ்ய கிருபாபலேன லபேத சர்வாணி ச மங்களானி. நாராயண 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 நாராயண. ஜானகீகாந்தஸ்மரணம். நமः பார்வதீபதயே. पंढरीनाथ महाराज की, सद्गुरुनाथ महाराज की, सद्गुरु विठलदास महाराज की, समस्त साधु मंडली की, आंजनेय मूर्ति की.